ஆதியாகமம் நம்முடைய தொடர் தியானத்தின் ஆராய்ச்சி பகுதி. ஆதியாகம புத்தகம் நம்முடைய தொடர் தியானத்தில் 35வது அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே நாம் 34ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். அந்த 34ஆம் அதிகாரத்தில் இருந்த 4 தலைப்புகளில் உள்ள செய்திகளை பார்த்தோம். பகுதி 1 தீனாலின் நிமித்தம் வந்த பிரச்சனை என்ன என்பதை அந்த முதல் பகுதி சொல்லுகிறது. 2ஆம் பகுதி சீகேம் யாக்கோபின் வீட்டாரிடம் போய் பெண் கேட்ட விதத்தை சொல்லுகிறது. 3ஆம் பகுதி சீகேம் விருத்த சேதனத்தினால் வந்த தடை என்ன என்பதை சொல்லுகிறது. 4ஆம் பகுதி சிமியோன் லேவி என்பவர்களின் மூலம் வந்த யுத்தம் என்ன, எப்படி நடந்தது என்பதை சொல்லுகிறது. ஆக இந்த 34ஆம் அதிகாரம் முழுவதிலுமே தேவன் என்ற ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கிற அதிகாரம். காட்லெஸ் சாப்டர் என்று அழைக்கலாம். காரணம், அதில் தேவனே இல்லை. ஆகையினால்தான் அதில் குளறுபடிகள், மீறுதல்கள், இச்சை, கற்பழிப்பு, கொலை, யுத்தம், பட்டயம், இரத்த சிந்துதல், இப்படி பல காரியங்கள் அந்த சம்பவத்தில் நடக்கிறது. காரணம், அதிலே தேவன் இல்லவே இல்லை. தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு 34ஆம் அதிகாரம் ஒரு உதாரணம். தேவன் இல்லாத ஒரு குடும்பத்தில் என்னவெல்லாம் நடக்கலாம் என்றால் எது வேணுமானாலும் நடக்கலாம். உதாரணம் 34ஆம் அதிகாரம். தேவன் இல்லாத ஒருவனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையினுடைய எவ்வளவு தூரத்தில் போய் நின்றாலும் அங்கே வெறுமை, துன்மார்க்கம், மீறுதல்கள், இரத்தக்களரி, கொலை, பாவம், குற்றம், இவைகளெல்லாம் எல்லை மீறி நடக்க முடியும் என்பதற்கு உதாரணம் 34ஆம் அதிகாரம். ஆனால் இந்த 34ஆம் அதிகாரத்திற்கு பிறகு 35ஆம் அதிகாரம் அதற்கு எதிரடையான அதிகாரம். எதற்கு? 34ஆம் அதிகாரத்திற்கு எதிரடையான அதிகாரம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் எழுப்புதலுக்கு உதாரணமாய் இருக்கிற அதிகாரம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால் தேவ பக்தனின் வாழ்வில் வரும் எழுப்புதலும் சோகங்களும் என்று தலைப்பிடலாம். தேவ பக்தனுடைய வாழ்க்கையில வரும் எழுப்புதல், அந்த எழுப்புதலோடு பின்னால் வரும் சோகங்கள். ஆக இந்த அதிகாரத்தில் எழுப்புதலும் இருக்கின்றது. அந்த எழுப்புதலுக்கு காரணமானவருடைய வாழ்க்கையில் பல சோகங்களும் இருக்கின்றது. ஆக இந்த அதிகாரத்தில் இருக்கிற முக்கிய இடங்கள் பெத்தேல், அலோன் பகூத், எப்ராத்தா எனப்படுகிற பெத்லகேம், ஏதேர், மம்ரே, எபிரோன் ஆகிய இடங்கள் முக்கிய இடங்களாய் இந்த அதிகாரத்தில் வருகின்றன. இந்த இடங்களில் நடக்கிற சம்பவங்களை தான் ஒவ்வொன்றாகவும் நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முக்கிய நபர்கள்: 1 யாக்கோபு, 2 ரெபேக்காலின் தாதி தெபோராள், 3 ராகேல், 4 பென்யமீன், 5 ரூபன், 6 ஈசாக்கு. இந்த 6 பேரும்
இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கிற நபர்கள். இந்த அதிகாரத்தில் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் காட்லெஸ் சாப்டர் என்று சொன்னேன், காட்லெஸ் ஃபேமிலி என்று சொன்னேன். ஆனால் 35ஆம் அதிகாரம் காட் ஃபில்ட் சாப்டர்ஸ் என்று சொல்லலாம். எப்படி இந்த அதிகாரத்தில் தேவன் நிரம்பி இருக்கிறார் என்றால், இந்த 35ஆம் அதிகாரத்தில் தேவன் என்ற வார்த்தை 11 இடங்களில் வருகிறது. அதே போல பெத்தேல் என்ற வார்த்தை, அதாவது தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படும் வார்த்தையான பெத்தேல் என்ற வார்த்தை, அந்த வார்த்தையும் 11 முறை இந்த அதிகாரத்தில் வருகிறது. 22 இடங்களில் இந்த அதிகாரத்தில் இடம் பெற்றுள்ளது. ஆகவேதான் இந்த அதிகாரம் போன அதிகாரத்தை விட எதிர்மறையாய், சற்று வித்தியாசமாய், முக்கியமான அதிகாரமாய் இருக்கின்றது. நம்பர் 2, இந்த அதிகாரம் ஒரு குடும்பத்துக்குள் வரும் எழுப்புதல் என்பதை கூறுகிறது. ஒரு குடும்பத்துக்குள் எழுப்புதல் வருகிறது. எப்படி வருகிறது என்பதை இந்த அதிகாரம் சொல்லுகிறது. எப்படி இருக்கும் எழுப்புதல் வந்தால் என்பதை 35ஆம் அதிகாரத்தில் காண முடியும். நம்பர் 3, 3 மரணங்கள் இந்த அதிகாரத்தில் உள்ளன. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களின்படி 3 பெரிய மரணங்கள் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளன. வெளிக்குறிப்பு படி 4 மரணங்கள் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளன. அந்த 4 மரணங்கள் என்ன என்பதை செய்திக்கு உள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் உள்ள சிறப்புகள் இவைகள் எல்லாம். நம்பர் 4, ஒரு மூத்த மகன் தனது தவற்றினால் தனக்குரியதை இழந்தான். தன் தகப்பனுக்கு எப்படி வேதனையை கொண்டு வந்தான் என்பதை, குடும்பத்துக்கு உள்ளே நடக்கிற தவறை இந்த அதிகாரம் சொல்லி இருக்கிறது. ஆக இந்த அதிகாரத்தில் சில முக்கிய சம்பவங்கள், முக்கிய நபர்களின் பிரச்சனைகள், முக்கிய எழுப்புதலுக்கு காரணமான காரணங்கள், இவைகள் எல்லாம் குறிப்பிடத்தக்கவை. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, பெத்தேலுக்கு புறப்பட்டதும் அங்கு நடந்ததும். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை. பகுதி 2, எப்பிராத்தாவுக்கு புறப்பட்டதும் அங்கு நடந்தவைகளும். எப்பிராத்தாவுக்கு புறப்பட்டதும் அங்கு நடந்ததும். என்ன நடந்தது? ஆதியாகமம் 35 16 முதல் 20. பகுதி 3, ஏதேரில் குடியேறிய பின் அங்கு நடந்தவைகள். ஆதியாகமம் 35 21 முதல் 26. பகுதி 4, மம்ரேக்கு வந்ததும் அங்கு நடந்தவைகள். ஆதியாகமம் 35 27 முதல் 29. ஆக இந்த 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தில் உள்ள செய்திகளை பிரிக்கலாம். இந்த 4 பகுதிகளும் இந்த 4 இடங்களில் வெவ்வேறு நிகழ்ச்சிகளாக நடக்கின்றன. அதில் ஒரு சில இடங்களில் நீளமான சம்பவங்களும், ஒரு சில இடங்களில் சுருக்கமான சம்பவங்களும் வேதம் சொல்லி இருக்கிறது. சம்பவங்கள் நீளமான சம்பவங்கள் தான், வேதம் சொல்லும் பொழுது சுருக்கி சொல்லி இருக்கிறது. ஆக ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் பகுதி 1, பெத்தேலுக்கு புறப்பட்டதும் அங்கு நடந்தவைகளும். ஆதியாகமம் 35 1 முதல் 15. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார்.
அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். முதல் பகுதி யாக்கோபுடைய பயணங்களில் மிக முக்கியமான பயணம் இது. யாக்கோபு பதான் அராமிலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வந்து கானானில் நடக்கிற சம்பவங்களை தான் வாசித்து வருகிறோம். இந்த பகுதியில் சொல்லுகிற காரியங்கள் என்ன? குறிப்பு 1, யாக்கோபும் அவன் வீட்டாரும் பெத்தேலுக்கு புறப்பட்டது. எங்கிருந்து புறப்படுறாங்க? சீகேமிலிருந்து பெத்தேலுக்கு புறப்படுறாங்க. ஏன் சீகேமிலிருந்து பெத்தேலுக்கு புறப்படுறாங்கன்னா, 34ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபுடைய வீட்டாருக்கு சீகேமில் இருந்தபோது பெரிய துக்கமான சம்பவங்கள், சீர்கேடான சம்பவங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவங்கள் நடந்துள்ளன. இதைதான் 34ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இந்த சீகேமில் இருந்தபோதுதான் தீனாலுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை நடந்தது. இந்த சீகேமில் இருந்தபோதுதான் அந்த சீகேமின் பிரபு வந்து யாக்கோபனுடைய வீட்டிலே பெண் கேட்டான். இந்த சீகேமில் இருந்தபோதுதான் அந்த சீகேமினுடைய பிரபு தீனாலை சிறையிட்டு தன் வீட்டிலே அடைத்து வைத்திருந்தான். இந்த சீகேமில் இருந்தபோதுதான் யாக்கோபு தன்னுடைய குமாரர்கள் சிமியோனும் லேவியும் பட்டயத்தை எடுத்து யுத்தத்திற்கு சென்று அங்கு பெரும் யுத்தத்தை நடப்பித்தார்கள். அது ஒரு கலவரம் போல ஆனது. ஒரு பெண்ணின் நிமித்தம் துவங்கின அந்த பிரச்சனை ஒரு குடும்பத்துக்குள்ளே வளர்ந்து பிறகு அது பட்டணம் முழுவதும் பரவி அந்த பட்டணத்தாருக்கு கலவரத்தை உண்டாக்குகிற அளவுக்கு அந்த பிரச்சனை விஸ்தாரமாய் மாறிவிட்டது. இதைதான் 34ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. இந்த பிரச்சனை பூதாகரமாகி ஊரெல்லாம் யாக்கோபினுடைய குடும்பத்தாரை பற்றி பேசும்படி ஆனது. ஆகையினால் தான் யாக்கோபு சொல்லும் பொழுது சிமியோனியும் லேவியையும் பார்த்து சொன்னான், நான் எவ்வளவு வாசனையா இருந்தேன், நான் இருந்த இடமே தெரியாதிருந்தேன், உங்களால் என் வாசனையே கெட்டு போனது, என் மானமே போனது என்பது போல யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை கோபப்பட்டு பேசுகிறார். இப்படி ஒரு சம்பவம் 34ஆம் அதிகாரம் சொல்லி முடிக்கிறது. இதற்கு பிறகுதான் தேவன் சொல்லுகிறார், யாக்கோபு நீ இங்கு இருக்க வேண்டாம், நீ கிளம்பி நான் உனக்கு முதல் காட்சி அளித்த இடம், நீ உன் தாய் வீட்டிலிருந்து ஆரானுக்கு புறப்பட்ட போது அந்த நாளில் அந்த லூஸ் என்ற பட்டணத்தில் உனக்கு காட்சி அளித்த தேவன் நான். அன்று காட்சியளித்த அந்த இடத்திற்கு நீ குடிபெயர்ந்து போ என்று தேவன் இவர்கள் எல்லாரையும் சீகேமிலிருந்து அந்த பெத்தேலுக்கு போகும்படி அனுப்புகிறார். கவனியுங்கள், 1ஆம் வசனம் 35:1, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ இங்க குடியிருக்குவானா, அங்க போய் குடியிரு அப்படின்னு சொல்றாரு. தேவன் யாக்கோபை பெத்தேலுக்கு போக சொன்னார். நம்பர் 1, யாக்கோபு அப்பொழுது சீகேமில் இருந்தான்.
அவன் பெத்தேலுக்கு புறப்பட்ட போது அவன் வயது 99. சில குறிப்புகளை வேதத்துக்கு வெளியே இருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதுல சந்தேகங்களையோ கேள்விகளையோ கேட்டாலும் எனக்கு பதில் விரிவா தெரியாது. ஏன்னா வசனத்தை முழுவதுமா படிக்கிறோம், முழுவதுமா நம்புறோம். நமக்கு ஆதாரமா சில குறிப்புகள் கிடைச்சா, வசனத்தை விளங்கி கொள்வதற்கு உதாரணத்திற்கு சில குறிப்புகள் வெளியே கிடைச்சா அதை மட்டும் எடுத்துக்கிறோம். அதனால அப்படிப்பட்ட குறிப்புகளை நம்மளுடைய மன திருப்திக்கு தான் எடுக்கிறோம். அதுல எந்த தவறும் இல்லை. அது உபதேசத்துல வர குறிப்புகள் கிடையாது. அதுல தவறா வியாக்கியானம் பண்ற குறிப்புகளும் கிடையாது. ஆகவே இதெல்லாம் நம்மளுடைய செய்திக்கு ஒரு சின்ன 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 உதாரணங்களும் அதை விளங்கி கொள்றதுக்கு வழி செய்யற குறிப்புகள். இப்போ யாக்கோபுக்கு வயது 99. இந்த அதிகாரத்தில் தேவன் யாக்கோபை பெத்தேலுக்கு போ என்று சொன்ன பொழுது அவன் புறப்பட்ட போது வயது 99. குறிப்பு 2, யாக்கோபு தன் வீட்டாரை பரிசுத்தப்படுத்தினான். கவனியுங்கள், 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். இது ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு? ஏற்கனவே குடும்பம் முழுவதும் ஆவிக்குரிய வழியிலே இல்லாதது போல் இருக்கிறது. குடும்பம் முழுவதும் பிரச்சனை, பொண்ணு பிரச்சனை, பையன் பிரச்சனை, ஊர் பிரச்சனை, யாக்கோபனுடைய பேரும் கெட்டு போன பிரச்சனை. யோசித்து பாருங்க, எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது. எல்லாரும் பிரச்சனை பண்றவங்களா இருக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? சண்டைக்கு ரெடியா இருக்கிறாங்க பிள்ளைங்க. எல்லாரும் பட்டயத்தை எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. எல்லாரும் துணிகரமா சண்டைக்கு போறாங்க. பெண் கெட்டு போயிட்டா. சோ தேவனை விட்டு தூர போனது போல குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்படின்ற சூழல்ல இத புரிஞ்சு கொண்ட யாக்கோபு, ஓகே நம்ம பெத்தேலுக்கு போகணும், அதனால எல்லாரும் புறப்படுங்க, பெத்தேலுக்கு போகலாம். எனக்கு ஆபத்து வந்த நாள்ல காட்சி அளித்த தேவன் அந்த இடத்துல காட்சி அளித்தார். நான் அந்த இடத்தை உங்களுக்கு காட்ட போறேன், வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை ஆயத்தப்படுத்துறாரு யாக்கோபு. ஆயத்தப்படுத்துறப்ப அவர் சொல்றாரு, அந்த பரிசுத்தப்படுத்துறத உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்க, எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வீட்டாருக்குள்ள கானானியர் தெய்வங்களும் இருக்குது. அந்த சீகேம்ல இருந்த கானானியர் எல்லாம் அந்நிய தெய்வங்களை வணங்கினாங்க. அதாவது இந்த அந்நிய தெய்வங்கள் என்றது இந்த இடத்துல அங்க சொரூப வழிபாடும் இருக்குது, அங்க சின்ன சில வழிபாடுகளும் இருக்குது. அது தவறே இல்லை என்பது போல அவங்க அதை நினைச்சு வழிபடுறாங்க. நம்ம அநேகர் எப்படின்னா, தெய்வ பக்தி உள்ளவர்கள் ரொம்ப பேர் உண்டு. எந்த கடவுளையும் வணங்குற பயம் இருக்குது, பக்தி இருக்குது. எந்த கடவுளையும் சிலர் விரோதிக்கவே மாட்டாங்க. எல்லா கடவுளும் ஒண்ணுங்க, எந்த கடவுளும் இருந்தாலும் என்னங்க தெய்வங்க. நாங்க கோயிலுக்கும் போவோம், நாங்க வேளாங்கண்ணிக்கு போவோம், நாங்கள் திருப்பதிக்கு போவோம், நாங்க மசூதிக்கு போவோம். எல்லா கடவுளும் ஒண்ணுங்க, எந்த கடவுளையும் ஹர்ட் பண்ண மாட்டோம், அதை கும்பிடுறவங்களை ஹர்ட் பண்ண மாட்டோம். இதுல என்னங்க இருக்குது, கடவுள் தானே அப்படின்னு குளிர்ந்து போய் எல்லாத்தையும் சமப்படுத்தி பேசுறவங்க ஒரு கூட்டம் இன்னைக்கும் உலகத்துல இருக்குது. இதே போலதான் அன்றும் யாக்கோபின் குடும்பத்துக்குள்ள அவங்க பிள்ளைங்க இருந்தாங்க, கானானியருங்க. இதுல என்ன இருக்குது? அப்போ இவங்களுக்குள்ள அந்த வழிபாடுகள் பல்வேறு வகையில கலந்து போச்சு. உண்மையான தெய்வம் யெகோவா தெய்வம், ஒரே தெய்வம், பேசின தெய்வம், காட்சி அளித்த தெய்வம், வாக்கு பண்ண தெய்வம் அப்படின்ற ஒரு தெய்வத்துக்கிட்ட அவங்க நிக்கல. இப்போ யாக்கோபு கண்டுபிடிச்சிட்டாரு,
இவ்வளோ சீர்கேடுகள், குளறுபடிகள், பிரச்சனைகள், வீட்டுல இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கெல்லாம் காரணமே தேவனை விட்டு போயிட்டாங்க. பசங்க தூரம் போயிட்டாங்க. பசங்க வாழ்க்கையில தெய்வ பயம் இல்ல, தேவ ஜபம் இல்ல, ஆண்டவரை அறியல, எல்லாம் கண்டுபிடிச்சு. அதனால பெட்டர் நோ, எல்லாம் போனது போகட்டும், நம்ம பெத்தேலுக்கு போக போறோம். புறப்படுங்க, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். இதுதான் அழைப்பு. இதுதான் ஒவ்வொரு வீட்லயும் இந்த மாதிரி அழைப்பு விடுகிற அழைப்பாளருங்க வேணும். எழுப்புதல் எப்படி வரும் அப்படின்னா, எழுப்புதல் முதல்ல ஒரு ஆள் கிட்ட இருந்து துவங்கும். பிறகு அந்த ஒரு ஆள் மூலமா அந்த குடும்பத்துக்குள்ள வந்துரும். பிறகு சபைக்குள்ள வரும். சபைக்குள்ள எழுப்புதல் வந்துட்ட பிறகு சமுதாயத்துக்குள்ள வந்துரும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ வானத்திலிருந்து நெருப்ப கட்டி ஆண்டவர் பொத்துன்னு எங்கேயோ போடுவாரு, எல்லாரும் அலறடிச்சிட்டு ஓடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். முதல்ல எழுப்புதல் உன்னிலிருந்து துவங்கும். உன்னிலிருந்து, உன் வாழ்க்கையிலிருந்து, ஒருவர் வாழ்க்கையிலிருந்து எழுப்புதல் துவங்கும். அந்த ஆள் யாருன்னா, வாங்க பெத்தேலுக்கு போவோம், வாங்க தேவாலயத்துக்கு போவோம், வாங்க ஜெபம் பண்ண போவோம், வாங்க உபவாசத்துக்கு போவோம், வாங்க ஊழியத்துக்கு போவோம், வாங்க சுவிசேஷத்தை அறிவிக்க போவோம். இப்படி அழைப்பு விடுற ஆட்கள் உங்க வீட்டுல யாரு? அந்த ஆள் தான் எழுப்புதலுக்கு முதல் காரணமா இருக்கக்கூடிய ஆள். யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல அப்படி யாருன்னா கூப்பிடுறாங்களா? அப்படி யாருன்னா கூப்பிட்டு இருக்கிறாங்களா பாருங்க. வாங்க ஜெபம் பண்ணலாம், வாங்க வேதம் வாசிக்கலாம், வாங்க வாங்க தேவாலயத்துக்கு போலாம், கூட்டம் நடக்குது போகலாம், ஆவிக்குரிய கூட்டம் நடக்குது, எழுப்புதல் கூட்டம் நடக்குது, போகலாம், சபைக்கு போலாம் அப்படின்னு உங்க வீட்டுல சொல்ற ஆள் யாரு? உங்க மனசுக்கு தெரியும், உங்க மனசுக்கு தெரியும் யாருன்னு. அந்த ஒரு ஆள் தான் முதல்ல அந்த வீட்டுக்கு எழுப்புதலுக்கு காரணமா இருக்கிற ஆள். அப்படி சொல்லலைன்னா அந்த வீட்டுல அதுக்கு யாருமே இல்லைன்னு அர்த்தம். ஆவிக்குரியவங்க இப்படிதான் மற்றவங்களை கடவுள் இடத்துல நடத்தணும். மற்றவங்களை நடத்துறதுக்கு தான் கடவுள் நம்மள நடத்துறாரு, உன்னை நடத்துறாரு. உதாரணத்துக்கு, உங்க வீட்டார் எல்லாரும் இங்க வரல, ஆனா உங்க வீட்டுல இருந்து நீங்க வந்திருக்கிறீங்க. இது என்ன அடையாளம்? உங்க வீட்டுல பலர் வரல, ஆனா நீங்க மட்டும் வந்திருக்கிறீங்க. அப்பனா உங்க வீட்டுக்கு உங்களால நீங்க ஏதோ ஒண்ணு கடவுளுக்காக உங்க வீட்டை ஆயத்தப்படுத்த போறீங்க, ஆயத்தப்படுத்தணும் அப்படின்றதுதான், அதான் நோக்கம். எழுப்புதலுக்கு காரணமானவன் யாரோ ஒருவன், ஒருத்தி உங்க வீட்டுல இருந்தா அந்த ஒரு நபர் தான் உங்க வீட்டை ஆவிக்குரிய வழியில நடத்த முடியும். உங்க வீட்டுல யார் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் தான் உங்க வீட்டினுடைய ஆசீர்வாதத்துக்கு, ஜெபத்துக்கு காரணம். உங்க வீட்டுல யார் கர்த்தரை நம்பி உபவாசம் பண்றாங்களோ அவங்க தான் உங்க வீட்டின் சிறையிருப்பை விடுவிக்க காரணமாக முடியும். அந்த ஒரு நபர் ரொம்ப முக்கியம். யாக்கோபு பார்த்தாரு, பிள்ளைங்க சீர்கெட்டு போய் கிடக்குது, கடவுளை விட்டு போய் கிடக்குது, பிள்ளைங்க துன்மார்க்கமா இருக்குது, கோபக்காரனா இருக்குது, சண்டைக்காரனா இருக்குது, அந்நிய தெய்வங்களை வச்சு வணங்கி இருக்குது, அந்நியருடைய புத்தி இருக்குது, கானானியருடைய பழக்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்க பேசின இந்த பட்டயத்தை எடுத்துட்டு சண்டைக்கு போற அளவுக்கு, அப்பா தடுத்தா கூட நிக்காத அளவுக்கு துன்மார்க்கம் ஆயிட்டாங்களே. சோ இல்ல 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 இல்ல, இதுவல்ல. நம் பெத்தேலுக்கு போவோம், அங்க போறதுக்கு முன்னாடி நம்மளை பரிசுத்தப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் அவங்கள பரிசுத்தப்படுத்துறாரு. பரிசுத்தப்படுத்துற விதத்தை பாருங்க. 2ஆம் வசனம், அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள். சோ அந்நிய தெய்வங்களை விளக்கணும். ஒருவேளை யோசிக்கலாம், இது உண்மையிலே யாக்கோபுடைய பிள்ளைங்களுக்கு தானே, நம்ம எங்க அந்நிய தெய்வங்களை வச்சுட்டு இருக்கிறோம்? இல்லையே. கவனிங்க, ஒருவேளை யாக்கோபினுடைய குடும்பத்தாருக்குள்ள இருந்த அந்நிய தெய்வங்களோ சொரூபங்களோ இன்னைக்கு
ஆவிக்குரிய மக்கள் வாழ்க்கையில இல்லாம இருக்கலாம். ஆனால் தேவனுடைய இடத்துல வேற ஏதாகிலும் இருக்குமானால் அது கூட அந்நிய தெய்வத்துக்கு சமம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடங்களை வேற ஏதாகிலும் பிடித்திருந்தால், பணமோ பொருளோ பொருளாசையோ பிடித்திருந்தால் அது கூட அந்நிய தெய்வங்களுக்கு சமம். புதிய ஏற்பாடு விக்கிரக ஆராதனைய பொருளாசைக்கு ஒப்பிட்டு சொல்லுது. அப்ப பொருளாசை கூட ஒரு ஆராதனை, அது கூட ஒரு தெய்வம் போல. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையில அப்பப்ப பரிசோதிக்க வேண்டியது இருக்குது. ஏதாவது அந்நிய தெய்வங்கள் இருக்குதா, தேவனுடைய இடத்துல வேற ஏதாகிலும் தெய்வம் போல இருக்குதா? இருக்கிறாங்களே. உதாரணத்துக்கு பாருங்க, அரசியல்வாதிகளை எடுத்துங்க. நீர்தான் காவல் தெய்வம் அப்படின்றாங்க. ஒரு தெய்வத்தினுடைய இடத்துல இன்னொரு மனுஷனை வைக்கிறது சகஜமா நடக்குது. கழக தெய்வம் நீர்தான் மனுஷனை வைக்கிறது. சோ தேவனை வைக்க வேண்டிய இடத்துல மனுஷனை வைத்தால் அது கூட தவறு, அது கூட தவறு. அப்போ அவங்களுக்கு சொன்னது என்னன்னா, விளக்கிடுங்க, அந்நிய தெய்வங்கள் ஏதாவது இருந்தா விளக்கிடுங்க அப்படின்னாரு. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க அப்படின்றாரு. 2ஆம் வசனத்தை பாருங்க, அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ள. சுத்தம் பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க. என்ன தப்பு பாருங்க, நீங்க இருக்கிற நிலைமை சரியில்லை, நீங்க இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இல்ல, சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வஸ்திரங்களை மாற்றுங்க. அதாவது நீங்க இருக்கிற பேட்டர்னையே மாத்தணும். இது வெறும் வெளிப்புற வஸ்திரம் கிடையாது. ஒருவேளை உங்க வஸ்திரம் கூட சரியில்லைன்னா, பரிசுத்தமா இல்லைன்னா, இத கூட மாத்திட்டு நம்ம பெத்தேலுக்கு போக வேண்டியது இருக்குது. தெய்வத்தை சந்திக்க போனா இந்த 3ம் ரொம்ப முக்கியம். தெய்வத்தை வணங்க வந்தால், ஆண்டவரை துதிக்க வந்தால், தேவாலயத்துக்கு வந்தால், கர்த்தரை சேவிக்க வந்தால், ஒண்ணு உங்க இருதயத்துல அந்நிய தெய்வங்கள் இருக்கக்கூடாது. அது மனுஷனோ பொருளோ பாவமோ ரியலாவே விக்கிரகமோ ஏதோ இருக்கக்கூடாது. அல்லது விக்கிரகத்துக்கு இணையா விக்கிரகத்தை போல வேற எதுவும் உங்க இருதயத்துல இருக்கக்கூடாது. அதே போல உங்களுடைய சிந்தையில அசுத்தம் இருக்கக்கூடாது. அதே போல உங்கள் வஸ்திரங்கள்ல சரீரங்கள்ல கரையோ பிழையோ தவறோ அசுத்தங்களோ வெளிப்புறம் கூட இருக்கக்கூடாது. தேவனை ஆராதிக்க வரவங்க அவங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் பரிசுத்தமா இருக்கணும். அந்த சரீரம் அதை அலங்கரிக்கிற விதம், அதை உடுத்துற விதம், அது கூட பரிசுத்தமா இருக்கணும். தேவாலயத்துக்கு வரப்ப பரிசுத்தம் கோலையாம பரிசுத்த கண்ணோட்டத்தோட தேவனுக்கு பயந்து தேவனை வணங்க வரும். பெத்தேலுக்கு வாருங்கள், பெத்தேலுக்கு போவோம், உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்ற அழைப்ப யாக்கோபு தான் குடும்பத்தாருக்கு விடுறாரு. நம்பர் 3, யாக்கோபு தன் வீட்டாரை பெத்தேலுக்கு அழைத்தான். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், அழைப்பு, கால். அவன் சொன்னா, ஏன் அங்க போவோம்னா 3ஆம் வசனம், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளிச் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றார். எழுப்புதலை கொண்டு வரவங்க, அழைக்கிறவங்க, ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறவங்க. ஓகே, இன்னொன்னு சொல்றாரு யாக்கோபு, என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்தவர், ஜபத்தை கேட்டவர். என் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டாரு, உங்கள் ஜபத்தையும் கேட்பாரு அப்படின்னு தம் பிள்ளைங்களுக்கு சொல்றாரு. இன்னொன்னு, நான் நடந்த வழியில் என்னோடு கூட இருந்த தேவனுக்கு. அப்போ பாதுகாப்பு. நம்முடைய பாதுகாப்பு எங்க இருக்குது? தேவனிடத்துல. அப்போ யாக்கோபு தன் பிள்ளைங்களுக்கு சொல்றாரு, நான் இவ்வளோ வருஷம் நடந்து வந்துட்டேன்ல, என்னை காத்தவர் தேவன், என்னை பாதுகாத்தவர் தேவன் அப்படின்னு.
அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லணும்? எழுப்புதல் வீரன், எழுப்புதல் நபர் உங்க வீட்டில் இருந்தா நீங்க மற்றவங்களுக்கு, அதாவது உங்க வீட்டாருக்கு என்ன சொல்லணும்னா, நீங்க முதல்ல அழைப்பு கொடுக்கணும். தகப்பனே, எல்லாரையும் அழைங்க, ஜெபம் பண்ண, தேவாலயம் போக, வேதம் வாசிக்க, ஊழியம் செய்ய, கர்த்தரை அறிய, உண்மை பேச, நீதியா இருக்க அழைப்பு கொடுங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க தான் கடவுளுடைய சத்தம். உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க இனத்தவருக்கு, ஜனத்தவருக்கு, உறவினருக்கு நீங்க தான் கடவுளுடைய குரல், அழைப்பு விடுகிற குரல். அப்படி நினைக்கணும். கடவுளுடைய குரல் நான் தான். எப்படி யோவான் ஸ்நானகன் தேவனுடைய சத்தமா இருந்தானோ, அதே போல உங்க வீட்டுல எழுப்புதல் துவங்கணும், எழுப்புதல் வரணும். அது உங்க வீட்டுல இருந்து தான் வரணும்னா முதல்ல நீங்கள் அழைப்ப கொடுக்கணும். கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை, தேவன் பேசுவது போல அங்க வீட்டாருக்கு, உங்க வீட்டாருக்கு நீங்க பேசணும். இரண்டாவது, ஜெபத்துக்கு பதில் செய்தாரு என்பதை சொல்லணும். நமக்கு ஆண்டவர் தானே இதெல்லாம் கொடுத்தாரு, நம்ம ஜெபம் பண்ணோம் இல்ல, கர்த்தர் தானே இதை கொடுத்தாரு, அன்னைக்கு நம்ம உபவாசம் பண்ண இல்ல, தேவன் பதில் செஞ்சாரு அப்படின்னு உங்க வீட்டாருக்கு ஜெபத்தை கேட்ட ஒரு தேவன் எப்படி பதில் கொடுத்தாருன்றத சொல்ல வைக்கணும். சின்ன சின்ன காரியத்துக்கு கூட பாரு, அன்னைக்கு ஜெபம் பண்ணல, அதான் கர்த்தர் கொடுத்தாரு. அன்னைக்கு ஜெபம் பண்ணல, அதுக்கு தான் இப்ப காசு கிடைச்சிச்சு. அன்னைக்கு ஜெபம் பண்ணல, நீ பாஸ் பண்ணிட்ட. அன்னைக்கு ஜெபம் பண்ணல, இந்த சீட் அதுதான் கிடைச்சது. அன்னைக்கு ஜெபம் பண்ணல, காலேஜில் சீட் வேணும்னு கர்த்தர் கொடுத்தது. ஆனா நீ என்ன சொல்ற? நானே படிச்சு, நானே கண் விழிச்சு, நானே பரீட்சை எழுதுனேன்னு நீ சொல்ற. ரொம்ப வாலிப பசங்க அப்படி சொல்லுது. நான் கஷ்டப்பட்டேன், நான் கண் விழிச்சேன், நான் பரீட்சை எழுதுனேன், யாருன்னா கூட இருந்தாங்களா, நான் ஒண்டி இரவும் பகலும் நான் விழுந்து விழுந்து படிச்சேன் அப்படின்னு சொல்ற வாலிப பசங்க இப்ப கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள ரொம்ப பெருகுறாங்க. இந்த இடத்துல தான் கர்த்தருடைய சத்தம் உங்க வீட்டுல சொல்ற ஆள் எப்படி இருக்குன்னா, இந்த பாரு, நீ செய்யல, ஜெபம் பண்ணோம், கர்த்தர் செஞ்சாரு, நீ செய்யல, நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரு. ஜெபத்துக்கு அழைப்ப விடணும். எப்படி ஜெபத்துக்கு பதில் வந்ததுன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியாது, உங்க அளவுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க, உங்க புரிந்து கொள்ளுதலுக்கு இணையா வர மாட்டாங்க, அவங்க கீழே இருக்கலாம். ஆனால் சொல்லுகிற சத்தம் உங்களுடைய சத்தம். ஜெபம் தேவன் கேட்டு பதில கொடுத்தாருன்னு அந்த தேவனை உயர்த்தி நீங்க சொல்லும் பொழுது கேட்கிறவனுக்கு விசுவாசம் வரும். கேட்கிறவனுக்கு விசுவாசம் வரும். ஆமா, அப்பா சொன்னாரு இல்ல, ஒருவேளை அவன் நம்பலன்னா கூட அவனுக்கு நம்பிக்கை, எங்கேயாவது ஒரு விதை தூவப்படும். மூணாவது, கர்த்தர் எங்களை பாதுகாத்தாரு அப்படின்னு யாக்கோபு சொன்னார். என்ன பாதுகாத்தாருப்பா இன்னைக்கு வரைக்கும். அப்போ உங்களுடைய பாதுகாப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இத உங்க வீட்டாருக்கு சொல்லணும். தினந்தோறும் ஜெபம் பண்ணி அனுப்பணும். கர்த்தர் காத்து கொள்வாருன்னு சொல்லணும். உன்னை கர்த்தர் காப்பாருன்னு சொல்லணும். உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் காப்பார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் பாதுகாப்பு தேவனுக்குள் இருக்கிறது. எழுப்புதலை கொண்டு வர நபர் உங்க வீட்டில் யார்? அந்த நபர் அழைப்பு விடணும். எல்லாருக்கும், வீட்டாருக்கும், எல்லாருக்கும். அந்த நபர் ஜெபம் கேட்கப்பட்டதை சொல்லணும். அந்த நபர் தேவன் பாதுகாப்பு கொடுப்பார் என்பதை சொல்லணும். இததான் யாக்கோபு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நான் அங்கே போய் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு. அர்ப்பணிப்பு, அழைப்பு, ஜெபம் கேட்பு, பாதுகாப்பு, அர்ப்பணிப்பு. நான் அங்க சும்மா போல, அங்க போய் ஒரு பலிபீடத்தை கட்ட போறேன். சும்மா இடத்த சுத்தி காட்டுட்டு போல, சும்மா பார்த்துட்டு வரலான்னு போல. ஆனா அங்க போய் ஏதாவது ஞாபகார்த்தமா செய்யணும், யூஸ்ஃபுல்லா செய்யணும், மீனிங்ஃபுல்லா செய்யணும். பலிபீடத்தை கட்ட போறேன் வாங்க அப்படின்றாரு. எழுப்புதலை கொண்டு வரவங்க உங்க வீட்டுல இருந்தா அந்த நபர் செய்வது அர்த்தம் உள்ளதா இருக்கணும், நியாயம் உள்ளதா இருக்கணும், மீனிங்ஃபுல்லா இருக்கணும், அதில் ஒரு நோக்கம் இருக்கணும். யாக்கோபு பலிபீடம் கட்டுவேன் அங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு.
சோ எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்புற விதம் பாருங்க. குறிப்பு 4. யாக்கோபின் வீட்டார் அந்நிய தெய்வங்களை அகற்றினர். பார்த்தாங்க பிள்ளைங்க, அப்பா சொல்றதுல நியாயம் இருக்குது இல்ல அப்படின்னு சொல்லி அந்நிய தெய்வங்களை அகற்றினர். 4ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்துல கொடுத்தார்கள். அப்போ அப்பா பேச்சு கேட்டு, அப்பா நீங்க சொல்றீங்க, இந்தாங்கப்பா எல்லாம் எட்டு வந்து வச்சுட்டாங்க. எப்படி மாற்றம் பாருங்களேன். முன்னாடி அதிகாரம் சொல்லுது, அப்பாவை கேட்காத செஞ்சான், அப்பாவுக்கு சொல்லாத சண்டை போட போயிட்டான், அப்பாவுக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்டாங்க. பொண்ணுனால பிரச்சனை, பையனால பிரச்சனை, ஊரார் பிரச்சனை, ராஜா பிரச்சனை எல்லாம். ஆனா இப்ப பசங்க இல்ல, எல்லாத்தையும் அப்பா கிட்ட எட்டு வந்து கொடுத்துட்டு, அப்பா இந்தாம்பா நீங்க கேட்டீங்கல்ல. மாற்றங்கள் பாருங்க, நம்ம அப்ரோச்ல தான் இருக்குது மாற்றங்கள். வார்த்தைகளில் தான் மாற்றங்களே இருக்குது. உங்க வார்த்தையின் தொனி கூட மாற்றங்களை கொண்டு வந்துரும். உடனே அந்த பசங்க என்ன பண்ணது, அந்நிய தேவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட எட்டு வந்து என்னங்கப்பா எல்லாத்தையும் போட்டாங்க. அவங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சிட்டு, அப்பா சொல்றது சரின்னு தெரிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த பசங்க பாருங்க, அவங்க கையில் இருந்த எல்லா அந்நிய தேவர்களை அகற்றினர். அதுக்கப்புறம் அவர்கள் தங்கள் காது அணிகளை அகற்றினர். அது என்ன காது அணிகள்ல? அவங்க போட்டு இருந்த காது அணிகள் கூட, அதில் கூட தெய்வ உருவங்கள் சித்தரிக்கப்பட்டு இருந்துச்சு, பொறிக்கப்பட்டு இருந்துச்சு. அதனால நம்ம கிட்டையும் அது இருக்கக்கூடாது, நமக்கு மேலையும் இருக்கக்கூடாது, நமக்கு உள்ளவும் இருக்கக்கூடாது. அது உருவமாகவும் முன்னால இருக்கக்கூடாது, அது உருவமாகவும் எண்ணில் பதிஞ்சு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க காது அணிகளை கூட ரிமூவ் பண்ணாங்க. காது அணிகளை கூட ரிமூவ் பண்ணாங்க, அதையும் அகற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை எல்லாவற்றையும் யாக்கோபு வாங்கி ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்தான் அப்படின்னு சொல்லுது. வாசிப்போம். 35ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 35:4. அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அப்போ இதெல்லாம் புதைக்கப்பட வேண்டியது, அதாவது மரணத்துக்கு ஈக்குவலானது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செத்துடணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தொங்க கூடாது, உயிரோடு இருக்க கூடாது, லைவா இருக்க கூடாது. இந்த நம்பிக்கையோ இந்த எண்ணமோ பழக்கமோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் புதைக்கப்பட வேண்டும். அப்போ யாக்கோபு இதை புதைச்சி போட்டாரு. இது மரணத்திற்கு சமம், அடக்கம் பண்றதுக்கு சமம். வாழ்க்கையில அது உயிரோடு நமக்கு வரவே கூடாது அப்படின்னு சமம். சோ இங்க வந்து ஒரு பரிசுத்த மாற்றங்கள் யாக்கோபின் மூலம் யாக்கோபின் வீட்டாருக்கு வந்துச்சு. இதான் எழுப்புதல். அதுக்கப்புறம் அவங்க புறப்பட்டு போறாங்க. கவனிங்க, நம்பர் 5. தேவன் யாக்கோபின் வீட்டாரை பாதுகாத்தார். இப்ப புறப்பட்டு போறப்ப நடக்கிறத பாருங்க. 5ஆம் வசனம். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார். ஏன் அந்த வசனம் சொல்லுது தெரியுமா? போன அதிகாரத்துல நடந்த கலவரம். இந்த பசங்க போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள் எல்லாம் பட்டயத்துல கொன்று போட்டான். இன்னும் கொஞ்சம் பேர் மீந்து போய் ஒளிஞ்சிட்டான். அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த குடும்பத்தை மறுபடியும் வந்து போரிட்டு இவங்களோட சண்டை இடணும்னு நினைச்சிருக்கிறாங்க, பழிக்கு பழி வாங்கணும்னு. இப்ப இவங்க ஊரோட காலி பண்ணி புறப்பட்டு போறப்ப இவங்களுக்கு ஏதாகிலும் பண்ணி தான் அனுப்பணும். இவங்க ஊரை விட்டு போறாங்கன்னு தெரிஞ்சிட்டா சீகேம் ஊரார் இவங்களோட சண்டை இடுவாங்க, கலவரம் பண்ணி இருப்பாங்க, பழிக்கு பழி வாங்கி இருக்கணும். அதனால தேவன் என்ன பண்ணாரு, இவங்க புறப்பட்டு போறதாங்க அந்த ஊராருக்கு தேவனால் உண்டான பயங்கரம் அவங்களுக்கு வரும்படி தேவன் செஞ்சாரு. அவங்க மேல கை வைக்க கூடாது, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும்,
அப்படின்னு. அப்ப முழுசும் இந்த ஊருடைய நிலைமை இப்ப புரியுது, இந்த மக்களுடைய நிலைமை புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளோ கலவரம் முடிஞ்சிட்டு இவங்க போறப்ப கலவரத்தால பாதிக்கப்பட்டவங்க இவங்களை தாக்கவோ மறுபடியும் போரிடவோ அழிக்கவோ அடிக்கவோ கூடாதபடி கர்த்தர் அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாரு. அந்த ஊரார் இவங்க குடும்பத்தை கண்டு பயப்படும்படி தேவன் செஞ்சாரு. இது பெரிய பாதுகாப்பு, அந்த குடும்பத்துக்கு வந்த பாதுகாப்பு. சோ அவர்கள் புறப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனால் பயங்கரம் உண்டானது. அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தாங்க. அவங்க யாரும் அவங்கள பின்தொடராதிருந்தாங்க அப்படின்னு தான் 5ஆம் வசனம் சொல்லி முடிக்குது. குறிப்பு 6, யாக்கோபு பலிபீடத்தை கட்டி பெயரிட்டான். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். அப்போ இங்க யாக்கோபு பலிபீடத்தை கட்டுறாரு. அந்த பழைய இடம் லூஸ், அந்த இடத்துக்கு வந்தாரு. அந்த இடத்துக்கு பலிபீடத்தை கட்டுறாரு. பலிபீடத்தை கட்டி ஏல் பெத்தேல் என்று பெயரிடுறாரு. சோ இந்த பயணத்துல அவங்க போய் பெத்தேலுக்கு ரீச் ஆனதும் அங்க குடியிருந்து பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிடுறாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சி முக்கிய நிகழ்ச்சியாக முதல் பகுதியாக இந்த அதிகாரம் சொல்லுது, பெத்தேலில் நடந்ததை சொல்லுது. இப்போ குறிப்பு 1, பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு என்று பொருள். ஹவுஸ் ஆஃப் காட் அல்லது ஹவுஸ் ஆஃப் ஏல். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. சரி, ஏல் பெத்தேல் என்றால் என்ன? ஏல் பெத்தேல் என்றால் தேவனுடைய வீட்டின் தேவன், the God of the house of God. தேவனுடைய வீட்டின் தேவன் என்று பொருள். அப்போ பெத்தேலுக்கும் ஏல் பெத்தேலுக்கும் பொருள் என்ன என்பது இங்க விளங்குது. ஓகே, குறிப்பு 2. இப்போ 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிப்போம். ரெபேக்காளின் தாதியாகிய தெபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கல்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பேர் உண்டாயிற்று. சரிங்க, இது 2வது நிகழ்ச்சி நடக்குது. எங்க? இந்த பெத்தேலுக்கு வந்த பிறகு. இப்போ அந்த ஒவ்வொரு ஊர்ல நடக்கிற பகுதிகளை, செய்திகளை, நிகழ்ச்சிகளை தான் பார்த்துட்டு வரோம். ஒவ்வொன்றும் படிப்படியா நடக்குது. இப்ப குறிப்பு 2, பெத்தேல்ல இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரெபேக்காளின் தாதி தெபோரால் மரித்து அப்படின்னு சொல்லுது. இது எங்க நடக்குதுன்னா, யாக்கோபு எங்க இருக்கிறாரோ அங்க இந்த ரெபேக்காளின் தாதி இருக்கிறாங்க, தெபோரால். இப்ப உங்களுக்கு திடீர்னு இந்த செய்தி வரப்ப இந்த பெண் யார் அப்படின்னு யோசிக்க தோணும். கவனிங்க, யாக்கோபின் தாய் ரெபேக்காள். இந்த ரெபேக்காளின் தாதி நர்ஸ் தெபோரால். அவங்க அம்மா கூடவே இருந்தவங்க இந்த தெபோரால். சரி, இந்த தெபோரால் எப்படி எங்க வந்தாங்க அப்படின்னா, எலியேசர் பெண் கேட்க போனாரு ஈசாக்குக்கு. அந்த ஈசாக்குக்கு ரெபேக்காள் வீட்டில இருந்து பெண் கேட்டு அந்த பெண்ணை கூட்டு வந்தார் பாருங்க எலியேசர். அந்த பெண்ணை கூட்டுட்டு வரப்ப அந்த பெண்ணோடவே வந்தவங்க தான் இந்த தெபோரால். அம்மா கல்யாணம் ஆக போது அப்போ இந்த அம்மா கூட வந்துச்சு, இந்த நர்ஸ். அப்படின்னா அவங்களோட கொஞ்சம் பெரியவங்களா இருந்திருக்கணும். இப்போ இவள்
ரெபெக்காளை எலியேசர் வந்து அழைத்த போது அவளுடன் வந்தவள். இப்ப வாசிங்க ஆதியாகமம் 24:59. அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து, அவங்க யார ரெபெக்காள் வீட்டுல இருந்து அனுப்புறாங்க? யாரெல்லாம் அனுப்புறாங்க? ரெபெக்காளையும் அவள் தாதி இந்த அம்மா தெபோராள். ரெபெக்காள் ஈசாக்குக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் போது அந்த ரெபெக்காளோட வந்த பெண்தான் இந்த தெபோராள். சோ இவளது தகப்பனுடைய பெயர் ஊத்ஸ். யாரு? இந்த ரெபெக்காளுடைய தகப்பன் இருந்தார் பாருங்க, அவளுடைய பெயர் ஊத்ஸ். இதெல்லாம் இங்க குறிப்பு வேதத்துல இல்லை, ஆனா வெளி குறிப்புகள். சோ ஊர்ஸின் மகனான இந்த தெபோராள் ரெபெக்காளின் தாதியாக நீண்ட வருஷங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறார். சரி, இவ எப்படி இங்க யாக்கோபோட வந்தா அப்படின்னா, கவனிங்க, இந்த வீட்லயே இருக்கிறா. ரெபெக்கா திருமணம் பண்ணும் போது இந்த தாதி கூடவே வந்தால, அவங்க வீட்லயே இருந்துட்டா. ரெபெக்காள் வீட்லயே இருந்து ரெபெக்காளுக்கு ஆதரவா இருந்து அவங்க வீட்லயே நாட்கள் கழிஞ்சிருச்சு. இந்த பசங்க ரெபெக்காளுக்கும் ஈசாக்குக்கும் பிறந்த பிள்ளைங்க ஏசா யாக்கோபு, இவனுங்க 2 பேரும் வளர்ந்து வாலிபன் ஆன பிறகு சண்டை போட்டுட்டானுங்களே. இந்த சண்டை போட்டுட்ட பிறகு ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு லாபான் வீட்டுக்கு போயிட்டான். லாபான் வீட்டுக்கு போய் அநேக வருஷங்கள் ஆச்சு. என்ன நியூஸ்னு தெரியல. அந்த சீசன்ல அம்மா தாய் ரெபெக்காள் என்ன பண்ணுது, பையன் போயிட்டான், ஆரானுக்கு போயிட்டான், அவன் எப்படி இருக்கிறான்னு தெரியல, அதனால நீ போய் பார்த்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த தெபோரால ரெபெக்காள் ஆரானுக்கு அனுப்பி வச்சு யாக்கோபை பார்த்துட்டு வர சொல்லுது. அங்க போனா யாக்கோபு மனைவிகளோட பிள்ளைகளோட லாபானுடைய வீட்டுல கஷ்டப்பட்டுகிறான். பிள்ளைங்க அதிகம், மனைவிகள் இருக்குது, குடும்பம் அதிகம், அவன் தொழில் அதிகம். அப்போ யாக்கோபு தெபோரால பார்த்ததும், அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேயே நிறுத்தி வச்சுட்டான். அந்த அம்மாவும் யாக்கோபுக்கு உதவியா அங்கேயே இருந்துருச்சு. யாக்கோபு 20 வருஷம் கழிச்சு வராம பாருங்க, அப்போ கூட வருது. கூட வந்த பிறகு யாக்கோபோட இருந்து யாக்கோபுக்கு உதவியாவே இருந்து இப்ப யாக்கோபு பெத்தேலுக்கு பயணம் போறப்ப இந்த தாதியும் பயணம் போது பெத்தேல்ல இந்த தாதி இந்த தெபோரால் இறந்துடுது. யாக்கோபுக்கு ரொம்ப வருத்தமாச்சு. பாருங்க, வாழ்க்கையில இந்த மாதிரி உண்மை உள்ள நபர்கள், தியாகம் பண்ற நபர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆபிரகாமுக்கு ஒரு எலியேசர் கடைசி வரைக்கும் எப்படி இருந்தாரு, அதே மாதிரி யாக்கோபுக்கு ஒரு தாதி தெபோரால் கடைசி வரைக்கும் ஒரு தாயை போல கூடவே இருந்து கவனிச்சுக்கிட்ட ஒரு தாய். இந்த அம்மா இறந்ததும் யாக்கோபுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு. அதனால பெத்தேல்லையே இந்த அம்மாவை அடக்கம் பண்றான். இது பெரிய சோகம் யாக்கோபுக்கு. ஏசா யாக்கோபு பிறந்த போது இந்த அம்மா அந்த பிரசவத்துல கூட இந்த அம்மா இருந்திருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறாங்க. யாக்கோபு தன் சகோதரனுக்கு பயந்து லாபான் வீட்டுக்கு சென்று அங்கு தங்கி இருந்த வருடங்களில் அவனை விசாரிப்பதற்காக ரெபெக்காள் இந்த தெபோராலை அனுப்பி வைத்தாள். கொஸ்டின் மார்க்னா டவுட், ஆனா இருக்கலாம், ஆதாரம் இல்லை ஆனா யூகிக்கலாம் அப்படின்றது. ஓகே. நம்பர் 6, இந்த தெபோரால் இறுதி வரை யாக்கோபோடு இருந்து விட்டாள். எனவே அவள் மரித்ததும் யாக்கோபு அவளை அடக்கம் பண்ணினான் என்று கூறப்படுகிறது. யாக்கோபு தான் இங்க அடக்கம் பண்ணான். நம்பர் 7, இந்த தெபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமா இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால். கர்வாலி மரம்னா ஏதோ ஒரு முள்ளு மரம் நினைச்சிடக்கூடாது.
கர்வாலி மரம் ஓக் ட்ரீ. அதுக்கு இன்னொரு பேரு சிந்தூர மரம். ரொம்ப ஸ்ட்ராங், நீண்ட நாள் இருக்கக்கூடியது, நல்ல ஒரு அந்த ஊர்ல புகழா இருக்கக்கூடிய மதிப்பு இருக்கக்கூடிய மரம். சோ கர்வாலி மரத்துக்கு கீழே அடக்கம் பண்ணிட்டான். அதற்கு அல்லோன் பாகூத் என்று பெயர். கர்வாலி மரத்தின் புலம்பல், அதுக்கு அல்லோன் பாகூத் என்றால் கர்வாலி மரத்தின் புலம்பல் என்று பொருள். இது பெத்தேலின் அருகே இருந்த மரம். அந்த வசனம் சொல்லுது 35:8. ரெபேக்காளின் தாதியாகிய தெபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பேர் உண்டாயிற்று. பாருங்க, அல்லோன் பாகூத் அப்படின்னா கர்வாலி மரத்தின் புலம்பல் அப்படின்னு பொருள். அப்போ யாக்கோபு உண்மையிலேயே புலம்பி வருத்தப்பட்டான். எழுப்புதல் வந்த பிறகு சில இடங்கள்ல சந்தோஷத்தை விட சோகங்கள் கூட நடக்கலாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். யாக்கோபுக்கு வந்த துன்பங்கள் பாருங்க, இப்போ வரிசையா வர காரியங்கள் அவனை சோகப்படுத்தி புலம்ப வைக்கிற நிகழ்ச்சிகளாவே இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த தெபோராளுடைய மரணம் முடிஞ்ச பிறகு தேவன் இவர்களோட பேசுறாரு. அடுத்த நிகழ்ச்சி, பெத்தேலில் நடக்கிற அடுத்த நிகழ்ச்சி, குறிப்பு 3. தேவன் யாக்கோபுக்கு தரிசனமானது. இப்ப வாசிப்போம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 35:9 முதல் 13. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசிர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்தில் இருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். முதல்ல பெத்தேலுக்கு புறப்பட்டு போனது, அதுக்கப்புறம் தெபோராலின் மரணம், அதுக்கப்புறம் பெத்தேல்ல இருந்து தேவன் பேசுற நிகழ்ச்சி. இந்த குறிப்புல கவனிச்சா 9ஆம் வசனம் சொல்லுது, யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். இது ஏதோ இப்பதான் அவரோட பேசுற மாதிரி சொல்லுது அப்படின்னு இல்ல. இதுக்கு முன்னாடியும் தேவன் யாக்கோபோட பேசி இருக்கிறாரு. ஆனா இது காட்சி அளிக்கிறத சொல்லுது. கவனிங்க, அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி காட்சி அளித்து பேசுறாரு. இப்போ ரியலாவே தேவன் யாக்கோபுக்கு காட்சி அளித்து பேசுறாரு. அப்ப இதுக்கு முன்னாடி பேசினாரு, காட்சி இல்ல. 1ஆம் வசனம் 35:1 பேசுறாரு, காட்சி இல்ல. ஆனா இந்த இடம் பாருங்க, யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின், அது என்ன, பதாம் அராமிலிருந்து வந்த பின் இப்பொழுது தேவன் காட்சி அளிக்கிறார். அப்ப இதுக்கு முன்னாடி எங்க காட்சி அளித்தாரு? தோ அந்த நதியில அன்று ராத்திரி அவன் ஜெபம் பண்ணி போராடி உதவி கேட்டப்போ தூதனை போல அவனோட பேசினாரு. அது ஒரு காட்சி. இப்போ பேசுறது அடுத்த காட்சி. சோ இந்த காட்சியில தேவன் பேசுற செய்திகளை பார்ப்போம். நம்பர் 1, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்ஷதாய். கவனிப்போம் 11ஆம் வசனம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். பாருங்க, நான் எல்ஷடாய் அப்படின்றாரு. இதே மாதிரி தான் ஆபிரகாமுக்கும் பேசினாரு.
ஆதியாகமம் 17:1 நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு. அப்போ தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்ற நாமத்துல தான் அறியப்படுறாரு. எல்ஷடாய் என்ற நாமத்துல அறியப்படுறாரு. இததான் மோசேக்கு பேசுறப்ப, யாத்திராகம் 6ஆம் அதிகாரத்தை பாருங்க. மோசேக்கு பேசுறப்ப தேவன் சொல்றாரு, 2வது, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். நம்ம ரிவீல் பண்ற பெயரு நான் எல்ஷடாய் அப்படின்றாரு. ஆபிரகாமுக்கு சொன்னாரு, ஈசாக்கு சொன்னாரு, இப்போ யாக்கோபுக்கு சொல்லி இருக்கிறாரு சர்வ வல்லமை உள்ள தேவன். பதான் அராமிலிருந்து வந்த பின் மறுபடியும் இந்த தரிசனம் யாக்கோபுக்கு கிடைக்குது. அப்போ ஏற்கனவே ஆதியாகமம் 32:24 30 வரை அவர் ஒரு தரிசனத்தை பார்த்தாரு. இப்போ இது அடுத்த தரிசனம், அடுத்த குறிப்பு. தேவன் அவனோட பேசி அந்த ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். பேசிட்டு அந்த இடத்துல இருந்து எழுந்தருளி போனார். அதுதான் இந்த தரிசனத்துல விசேஷம். பேசிட்டு மட்டும் போகல, பேசிட்டு எழுந்தருளி போனாரு. ஆதியாகமம் 35:13. சரி, என்ன பேசினாரு தேவன்? என்ன பேசினாரு? நம்பர் 1, தேவன் மறுபடியும் யாக்கோபு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். 35:9. யாக்கோபு பதானராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து. நம்பர் 1, அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதிக்கிறாரு தரிசனத்துல. சரி, அப்புறம் என்ன செய்யறாரு பாருங்க. இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். லிசன், யாக்கோபின் பெயரை மாற்றும் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுத்தாரு? அவன் பெயரை மாற்றும் ஆசீர்வாதம். இனி உன் பேர் யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். தனிப்பட்ட ஆசீர்வாதம், blessing, personal blessing. அந்த வசனம் சொல்லுது, இனிமே உன் பேரு யாக்கோபு அல்ல, உன் பேர் இஸ்ரவேல் எனப்படும். இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஆபிரகாமுக்கும் இப்படி பெயரிட்டாரு. இனி உன் பேர் ஆபிராம் அல்ல, ஆபிரகாம் என அழைக்கப்படும். இப்ப யாக்கோபுக்கு உன் பேர் யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் பேரிட்டாரு. மனுஷர் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க, தேவன் மாறாதவராகவே இருக்கிறாரு. இப்போ அவனுக்கு வந்த ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம் பர்சனல் blessing, பேரே மாத்திட்டாரு. ஓகே, நம்பர் 2, 11ஆம் வசனம். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். யாக்கோபின் சந்ததி பெருகும் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வதித்தாரு தேவன் யாக்கோப? உன் சந்ததி பெருகும். எப்படி? அது பாருங்க, எப்படி பெருகும்? ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். அது என்ன? ஒரு ஜாதி, ஒரு இனம், அதாவது இஸ்ரவேல் என்ற ஒரு இனம். அதோட அவனை சார்ந்து அவன் பிள்ளைகளின் மூலம் வர பல்வேறு இனம் ஓகே உண்டாகும். ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அப்போ வர ராஜாக்கள் கூட, பெரிய ராஜாக்கள் கூட இவன் சந்ததியிலிருந்து தான் வராங்க. அப்போ இந்த ஆசீர்வாதம் சந்ததியின் ஆசீர்வாதம், ஃபேமிலி blessing. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஃபேமிலி blessing. ஒவ்வொரு வசனம் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுது. 3வது ஆசீர்வாதம் 12ஆம் வசனம்.
நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்தில் இருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். மூணாவது ஆசீர்வாதம், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். 35:12. ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுத்த தேசம் இது. அவர் ஆசீர்வதிக்கிறப்போ இப்ப அந்த தேசத்துல தான் இருக்கிறாங்க. தேசத்தை குறிச்ச ஆசீர்வாதம், நேஷனல் பிளஸிங், லேண்ட் பிளஸிங், கண்ட்ரி பிளஸிங், நேஷனல் பிளஸிங். இந்த 3 வகை ஆசீர்வாதத்தையும் தேவன் வரிசையா அழகா பிரிச்சு யாக்கோபுக்கு சொல்றாரு. இதே 3 வகை ஆசீர்வாதத்தை தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னாரு. இதே மாதிரி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் துவக்கத்துல வர அந்த 4 வசனமும் இதே மாதிரி பர்சனல் பிளஸிங், ஃபேமிலி பிளஸிங், நேஷனல் பிளஸிங். இப்போ யாக்கோபுக்கும் அதே போல 3 பிளஸிங். வாக்கு மாறாத தேவன், மாறவே இல்லை, அப்படியே. சோ இதனால யாக்கோபு என்ன பண்றான், இந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிடுறான். பாருங்க 14ஆம் வசனத்தை படிப்போம். 14-15. அப்பொழுது யாக்கோபு தன்னோட அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றூனை நிறுத்தி அதின் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். சோ பெத்தேல் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 35:14-15. இந்த நிகழ்ச்சியோட பெத்தேலில் நடந்த நிகழ்ச்சிகள் சொல்லி முடியுது. இந்த அதிகாரத்தின் பகுதியில 2வது பகுதி போறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்த காலத்துல சில வெளியே இருந்த குறிப்புகளில் சொல்ற செய்திகளை பார்ப்போம். இந்த சம்பவம் நடந்துச்சுல்ல, பெத்தேல்ல நடந்தது. இதுல இருந்த குறிப்பு, இந்த காலகட்டத்துல யாக்கோபு பெத்தேலுக்கு போய் பலிபீடம் கட்டி தேவன் பேசி அங்க இருந்தப்ப ஏறக்குறைய 6 மாச சம்பவங்கள். 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் 6 மாசம் பெத்தேல்ல நடந்த சம்பவங்களை சொல்லுது. இப்போ வெளி குறிப்புகளை கவனிங்களேன். இந்த நாட்களில் தான், இந்த சீசன்ல தான் யாக்கோபின் தாய் ரெபெக்காள் எபிரோனில் மரணம் அடைந்தாள். இந்த சீசன்ல இந்த எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்ற பெயரும் இருந்தது. ரெபெக்காளை ஆபிரகாம் கல்லறையான மக்கபேலாவில் அடக்கம் பண்ணினார்கள். ரெபெக்காளுடைய வாழ்நாள் வயது 133 வருடங்கள். இந்த சீசன்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில மாசத்துல ரெபெக்காளுடைய தாதி தெபோரால் மரிச்சாங்க. இப்போ தாய் ரெபெக்காள் மரிக்கிறாங்க. யாக்கோபுக்கு இது ரொம்ப சொல்ல முடியாத துக்கம். அம்மா புள்ள, அம்மா புள்ள, அவங்க அம்மா இவனை ரொம்ப நேசித்தாங்க. பாருங்க அப்ப எப்படி இருக்கும். பெரிய பையனை விட சின்ன பையனுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வீட்டில் நடந்தது. அப்ப இந்த அம்மா எப்படி நேசிச்சு அவனை. அந்த தாயே இப்ப மரிச்சிடுது. அப்போ யாக்கோபுக்கு இது ரொம்ப துக்கம். அவனால கண்ட்ரோலே பண்ண முடியல. தன்னை நேசிச்சவங்க மரிச்சிட்டாங்களேன்னு அவனால தாங்கவே முடியலையா. அவனால் தாங்கிக் கொள்ளாத ஒரு புலம்பலின் நாளா அது இருந்துச்சான். அந்த செய்தியே அவனால கேட்கவே முடியலையாம். அப்படிப்பட்ட ஒரு புலம்பல், வேதனை அவனுக்கு இருந்துச்சு. இந்த தாய் மரிச்சதை கேள்விப்பட்ட யாக்கோபு மனமுடைந்து புலம்பி அழுதான். தன் தாய் ரெபெக்காளின் மரணமும் தன் தாயின் தாதி தெபோராலின் மரணமும் யாக்கோபை மனதளவில் பெரும் பாதிப்பையும் புலம்பலையும் உண்டாக்கிற்று. சோ பெத்தேலுக்கு போய் கடவுளை கும்பிட்டு வந்த பிறகு சோகமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. நம்ம இருந்தா என்ன சொல்லுவோம், போன நேரம் சரியில்லை, போனது சரியில்லை, தப்பா செஞ்சிட்டோமோ அப்படின்னுவோம்.
இந்த நிகழ்ச்சிகள் விசுவாசிகளின் வாழ்க்கையில ஒரு மாதிரி. நீங்க கடவுளுக்காக ஒரு படி மேல போறப்ப நீங்க விரும்பாத சம்பவங்கள் வீட்டுல நடக்கலாம், வெளியே நடக்கலாம், உலகத்துல நடக்கலாம், உறவுகள்ல நடக்கலாம். சோர்ந்து போக கூடாது. எப்படி யாக்கோபு வாழ்க்கையில நல்ல காரியம் செஞ்சாரு, எழுப்புதலுக்கு காரணமா இருந்தாரு, குடும்பத்தையே பரிசுத்தப்படுத்தினாரு, பெத்தேலுக்கு போனாரு, பலிபீடம் கட்டினாரு, நல்லா நடந்துச்சு எல்லாம். ஆனா வருஷப்படி மரணம் நடந்துகிட்டே வருது. அவனுக்கு ரொம்ப சோகமா இருக்குது. தாயை இழந்தான். குறிப்பு 2, வெளிக்குறிப்பு. இந்த நாட்களில் தான் சீரியனாகிய லாபான் மரணம் அடைஞ்சான். மாமா போய் அங்க வேலை செஞ்சான் இல்ல யாக்கோபு, அவன் மறைச்சிட்டானா. ஒருவேளை நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? சந்தோஷப்பட்டிருப்போம். மாமன் போனாயா, 20 வருஷம் நமக்கு தொல்லை கொடுத்துவேன், இன்னைக்காவது போனானே அப்படின்னு இருப்போம். அந்த செய்தி கூட யாக்கோபு வருத்தத்தை உண்டாக்குச்சான். அவன் ஏன் திடீர் மரணம் மறைச்சானா, தேவன் லாபானை அடிச்சுட்டாராம். ஏன் அடிச்சார் தெரியுமா? இந்த யாக்கோபோட லாபான் ஒரு உடன்படிக்கை செஞ்சிருந்தான். ஆதியாகமம் 31, அதாவது யாக்கோபு லாபானுடைய வீட்டிலிருந்து வந்தானே, வந்த பிறகு அவனை வழியில போய் லாபான் மீட் பண்ணி அவனோட பேசி சண்டை போட்டு அதுக்கப்புறம் கடைசியில உடன்படிக்கை செஞ்சாங்க. கல்ல குவியலா குவிச்சு கத்தூனை நட்டு உடன்படிக்கை செஞ்சாங்கல்ல. அந்த உடன்படிக்கையை மீறுவதற்கு லாபான் முயற்சித்து கொண்டிருந்தானா. இத தேவன் கண்டாரு, அடிச்சாரா, செத்துட்டானா. வெளிக்குறிப்பு 4. தேவன் யாக்கோபுக்கு தரிசனமான போது அவனுக்கு வயது 100. இந்த தரிசனம் ஆனார் பாருங்க தேவன். அத 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14 வரைக்கும் வாஸ்துமே. இப்போ தேவன் யாக்கோபு இடத்துல தரிசனம் ஆகிறப்ப யாக்கோபுக்கு வயசு 100 வயசு. இந்த நாட்களில் தான் யாக்கோபு ராகேல் இடத்தில் சேர்ந்ததால் அவள் கர்ப்பவதி ஆனாள். இந்த சீசன்ல அவள் கர்ப்பவதி ஆகினதும் அந்த இடத்துல இவங்க குடும்பமா இருக்கிறாங்க. அந்த நாட்களில் தான் யாக்கோபு பெத்தேலை விட்டு தன் தகப்பன் ஈசாக்கு இருக்கும் எப்ரோனில் போய் குடியிருக்கும்படி புறப்பட்டான். கவனிப்போம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். இந்த சம்பவம் சுருக்கமா வேகமா சொல்லிடுது. நான் உங்களுக்கு விரிவா தெளிவா நீளமா சொல்றேன், வரிசையா சொல்லிட்டு வரேன். அம்மா இறந்துட்டாங்க, தாதி இறந்துட்டாங்க, அப்பா தனியா இருக்கிறாரு. அதனால அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு அவன் இருக்கிற பெத்தேலில் இருந்து புறப்பட்டு எபிரோனுக்கு போகிறான், கிளம்புறான். இந்த வழியில தான் அடுத்த சம்பவம் நடக்குது. பகுதி 2. இந்த 2 பகுதிக்கும் கனெக்ஷன் பாருங்க. கனெக்ஷன் கிடைச்சிச்சுன்னா ஈஸியா நிகழ்ச்சி புரிஞ்சிடும். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் பகுதி 2. எப்ராத்தாவுக்கு புறப்பட்டதும் அங்கு நடந்தவைகளும். என்ன நடந்தது? ஆதியாகமம் 35 16 முதல் 20 வாசிப்போம். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டாள். ராகேல் மரித்து பெத்லெகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். அந்த பயணத்துல வர நிகழ்ச்சி தொடர் அடுத்த நிகழ்ச்சிக்கு போது அவர் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு.
சீகேமிலிருந்து பெத்தேலுக்கு போனாரு, பெத்தேலிருந்து எப்ராத்தாவுக்கு வராரு. வர வழியில நடந்தது மனைவியின் பிரசவம். இப்போ இதுவும் ஒரு சோக சம்பவம், சந்தோஷமான செய்தி கிடையாது. கவனிங்க, எப்ராத்தாவுக்கு புறப்பட்டதும் அங்கு நடந்தவைகளும். யாக்கோபு பெத்தேலை விட்டு புறப்பட்டான். 35:16. ராகேல் பிள்ளை பெற பிரசவத்தில் வேதனைப்பட்டார், கடும் வேதனை. இப்ப இவங்க அங்கிருந்து கிளம்புறப்ப யாக்கோபு, கர்ப்பவதியான ராகேல், இவங்க எல்லாம் கிளம்புறாங்க. பிள்ளைங்க பின்னால வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க போல. பெத்லகேமுக்கு கிட்ட வர வழியில கடும் வலி, பிரசவ வேதனை வந்துட்டு, அதனால ஒண்ணும் பண்ண முடியல. அவ பிரசவ வலியால கடுமையா துடிக்கிறா. ராகேல் மரண வேதனையில் பிள்ளை பெற்று அதற்கு பெனோனி என்று பெயரிட்டாள். பெனோனி என்றால் என் துக்கங்களின் மகன் என்று பொருள். பயங்கரமான வேதனை. அந்த வேதனையில பிள்ளை பெற அந்த பிள்ளைக்கு பேரு பெனோனி. ஆனா அவங்க கணவன் அதை பார்த்து சொல்றாரு, யாக்கோபு அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். பென்யமீன் என்றால் என் வலது கரத்தின் மகன் என்று பொருள். சன் ஆஃப் மை ரைட் ஹேண்ட். சோ மனைவி வச்ச பேருக்கும் கணவன் வச்ச பேருக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ மனைவி ராகேல் பெத்லகேமுக்கு, அதாவது எப்ராத்தாவுக்கு சற்று அருகே வரும்போது அவள் அதிகமான வேதனையினால் பிரசவ வலியால் மரணம் அடைந்தால். அவள் மரணம் அடையும் போது அவளுக்கு வயது 45. சின்ன வயசுலயே திருமணம் முடிச்சவங்க அவங்கெல்லாம். இந்த மரணம் யாக்கோபை ரொம்ப பாதிச்சது. கடும் பிரசவ வேதனையில யாக்கோபு நேசிச்ச மனைவிய கண்ணுக்கு எதிரவே இழக்கிறான். இது ரொம்ப சோகமான ஒண்ணு. ரொம்ப உயிருக்குயிரா நேசத்தான். எவ்வளவு நேசம் இருந்தா இந்த காலத்துல கூட அவள் கர்ப்பவதி ஆகும்படி அவங்க புருஷனும் மனைவியுமா இறைஞ்சிருந்திருப்பாங்க. இந்த பிள்ளைய பெற்றெடுக்கிற அளவுக்கு அவங்க குடும்ப வாழ்க்கை இருந்துருச்சு. ஆனா அந்த நடந்த விதம் இருக்கு பாருங்க, பிரசவ வேதனை, அதுல மனைவி மறிச்சிட்டான்றது பயங்கரமான சோகம். இன்பத்தினால கர்ப்பம் அடைஞ்ச ஒரு பெண் அந்த இன்பத்தை பிள்ளையா பெற்றெடுக்கும் பொழுது வலியினால மரணத்தையே சந்திக்கிறான்னா எளிதான சோகம் இல்லை, எளிதான சோகம் இல்லை. அப்ப இது பெரிய வேதனை அவளுக்கு. இவ அலறா, கத்தரா, துடிக்கிறா. ஒரு பக்கம் வலி, கடின வலி, கடுமையான வேதனை. இன்னொரு பக்கம் பக்கத்துல பிள்ளைங்க இல்லை, பிள்ளைங்களை தேடுறா. என் பிள்ளைங்க கூட யாருமே இல்லை, என் பிள்ளைங்க கூட யாரும் இல்லை, என் பிள்ளைங்க எங்க அப்படின்னு ராகேல் கத்தி அலறா, புலம்புறா. கணவன் பக்கத்துல இருக்கிறான். பிரசவம் நடக்குது. பிரசவத்துல பிள்ளைய எடுத்தா பிள்ளை உயிரோடு இருக்குது. ஆனால் மனைவி இறந்து போய் கிடக்கிறா. கண் மூடிச்சு, தலை சாஞ்சிருச்சு. தட்டி பார்க்கறாங்க. எப்படி இருக்கும் அந்த சூழல்? நடு வழி. இப்பதான் பலிபீடம் கட்டிட்டு வந்தான். அவன் வாழ்க்கையில நேசிச்ச ஒரு நபர் தன் கண் முன்னாலேயே தனக்கு இன்பத்தை கொடுத்து கையில பிள்ளைய கொடுத்து கண்ணை மூடிட்டான்னா அந்த புருஷனுக்கு அந்த சோகம் எவ்வளவு பெரிய சோகம். அந்த பிள்ளைய ஈரத்தோட பிள்ளைய வாங்கி அந்த பிள்ளைய பெற்றெடுத்த மனைவி கண்ணை மூடிட்டு பிணமா கிடக்கிறா. வலியில துடிச்சு இறந்துட்டா. பக்கத்துல பாக்கிறதுக்கு பிள்ளைங்க கூட இல்ல. அந்த தாய் தன் பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டு கத்துறா. ராகேலினுடைய இழப்பு யாக்கோபுக்கு பெரிய இழப்பு. அவன் வாழ்க்கையில நேசிச்சு நேசிச்சு வாழ்க்கை நடத்தின அந்த ஒரு நபர் தன் கண் முன்னாலேயே மரணத்தை பார்த்தது பெரிய இழப்பு. யோசித்திருப்பான், ஐயோ நாம் ஏன் இப்படி செஞ்சோம், இந்த வயசுல எப்படி ஏன் நான் இதை செஞ்சேன், ஐயோ ஒரு பிரசவத்துல என் மனைவியை இழந்தேனே, நான் பண்ண தப்போ, அப்படியெல்லாம் யோசித்திருப்பான். யோசித்து பாருங்க. அந்த இடத்துல உங்களை நிக்க வச்சு பாருங்க, சூழலை பாருங்க, இருதயத்தை பாருங்க, உங்க நிலைமையை யோசித்து பாருங்க.
பெரிய ஒரு வேதனையின் சூழல், எல்லாருக்குமே கஷ்டமா இருந்திருக்கும். இந்த மனைவியை இழந்தான். இந்த மனைவியின் புலம்பல் இருக்குது, அது பெரிய புலம்பல். இத தீர்க்கதரிசி கூட பின்னாட்கள்ல கோடிட்டு சொல்றான். யூதா மக்களுக்கு உதாரணத்துக்கு எரேமியா 31:15, ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த சூழல்ல ப்ராஃபட் எப்படி விளக்கி சொல்றான் பாருங்க. பிரசவம் நடந்துச்சு, கணவன் கூட இருக்கிறா, மருத்துவச்சி கூட இருக்கிறா, ஆனா பிள்ளைங்க பின்னால வரும் அப்படின்னு பார்த்தாங்க, பிள்ளைங்க கூட இல்ல. தன் பிள்ளைங்களை பார்க்கணும்னு நினைச்சா பிள்ளைங்களை பார்க்கல, அலறா பிள்ளைங்க இல்லையேன்னு. பிரசவத்திலயும் வலி, பிள்ளைங்க சாகரப்ப கூட இல்லையே, பார்க்கணும் ஆசையா அப்படின்னு நினைச்சப்ப பிள்ளைங்க இல்ல. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அலறுகிறாள் அப்படின்னு சொல்றான் பாருங்க ப்ராஃபட். அந்த நிகழ்ச்சிய உதாரணமா இந்த இடத்துல எரேமியா தீர்க்கன் யூதா மக்களுக்கு உதாரணமா சொல்றான். இதே நிகழ்ச்சிய இயேசு பிறக்கிறப்ப ஏரோது 2 வயது பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை சிறைச்சேதம் பண்றப்ப இந்த வசனத்தை கோட் பண்ணி மத்தேயு எழுதுறாரு. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று அந்த வசனம் இங்கேயும் சொல்லப்படுது. அப்போ ராகேலுடைய புலம்பல் எவ்வளவு பெரிய புலம்பல். தன் பிள்ளைகள் கூட இல்லையே சாகரப்போ அப்படின்னு அது ஆறுதலே இல்லாத அவன் மறிச்சிட்டாளாம். கவனிங்க, யாக்கோபு அவளை பெத்தேலில அடக்கம் பண்ணி அந்த கல்லறையின் மேல் ஒரு தூணை நிறுத்துறான். மக்கபேலாவுக்கு இந்த சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணி இருக்கணும். ஆபிரகாம் அங்கதான் அடக்கம் பண்ணப்பட்டாரு. ஆபிரகாமுடைய மனைவி அங்கதான் அடக்கம் பண்ணப்பட்டாள். இந்த யாக்கோபுடைய மனைவி இந்த ராகேலையும் அங்கதான் கொண்டு போயிருக்கணும். ஆனா யாக்கோபு கொண்டு போகல, பெத்லகேம்லயே அடக்கம் பண்ணிட்டான். ஏன் தெரியுமா? கையில பச்சை பிள்ளை, பிரசவமான பிள்ளை. இந்த பிள்ளையும் தூக்கிட்டு மரிச்ச மனைவியும் அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி அங்க போய் அடக்கம் பண்ற அளவுக்கு அவனுக்கு நிலைமை சரியில்லை. எப்படி அவன் தன்னுடைய பச்சை பிள்ளைய கொண்டு கையில உயிரோட வச்சுட்டு மரிச்சு போன தான் மனைவி அவ்வளவு தூரம் கொண்டு போவான்? போக முடியாத ஒரு துக்கம். அதனால எந்த இடத்துல நின்னானோ, எந்த இடத்துல பெத்லகேம்ல இந்த சம்பவம் நடந்ததோ அதே இடத்துல தான் நேசிச்ச மனைவிய அடக்கம் பண்றானோ. பாருங்க, ஒரு மரணத்துக்கு பிறகு அடுத்த மரணம், ஒரு சோக சம்பவத்துக்கு பின்னாடி அடுத்த சோக சம்பவம். 1000 பேர் இருந்தேன்னா யாக்கோபுக்கு, ஆனால் அவன் நேசித்த அவள் அவனோட இல்ல. அதுவும் அவள் வயதாகி இறந்திருந்தா பரவாயில்ல. தெபோரால போல, ரெபேக்கால போல வயதாகி இறந்திருந்தா பரவாயில்ல. பிரசவத்துல, கடும் வலியில, பிள்ளை பெற்றல, வலி தாங்க முடியாத அலறல்ல, நடுவழியில சோகம். இதுதான் ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் வந்தாலும் அவன் வாழ்க்கையில் பின்னாலே வந்த சோகம் அப்படின்னு இந்த அதிகாரத்துக்கு தலைப்பிட்டோமே. தோ சோகம். எனக்கு அன்பானவர்களே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். சங்கீத புத்தகம் சொல்லுது. யாக்கோபு வாழ்க்கையில நல்ல ஒரு காரியத்தை செஞ்சாரு. குடும்பத்தை சுத்தம் பண்ணாரு, பிள்ளைகளை சுத்தம் பண்ணாரு, பரிசுத்தம் பண்ணாரு, பெத்தேலுக்கு போனாரு, பலிபீடம் கட்டினாரு. ஆனால் பின்னால நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் சோக சம்பவங்கள். உங்கள் வாழ்க்கையில அப்படி நடக்குமானால் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு முன்னால் யாக்கோபுடைய வாழ்க்கையில அப்படி நடந்தது.
கடவுளுக்காக வாழ்ந்து, கடவுளுக்காக ஊழியம் செய்து, கடவுளுக்காகவே உங்களை தத்தம் பண்ணி, நீங்கள் ஆண்டவருக்காகவே எல்லாவற்றையும் இழந்து வாழ்கிறவர்களா இருக்கிறாம். ஆனால் நீங்கள் சந்தித்தது சோகம், சந்தித்தது மரணம், சந்தித்தது இழப்பு, சந்தித்தது நஷ்டம், சந்தித்தது பாடுகள், கண்ணீர். அப்படி என்றால் உங்களுக்கு உதாரணம், உங்களுக்கு முன்னே அதே கசப்பும், அதே கண்ணீரும், அதே காயமும், அதே சோகமும், அதே வருத்தமும் யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்துள்ளது. இந்த ராகேல் அழுதாள் அப்படின்னு சொல்லுது, புலம்புனாள் அப்படின்னு. ஆனா ஒரு குறிப்பு நான் யோசித்து பார்க்கிறேன், எதுக்கு ராகேல் போய் இங்க மறிக்கணும்? ராகேல் ஐயோ பாவம், ஒரு பக்கம் பாவம் தாங்க முடியல, ஒரு பக்கம் இருதயம் துடிக்குது, ஐயோ யாக்கோபு எப்படி இருப்பாருன்னு. ஆனாலும் இந்த இடத்துல ராகேல் பிரசவத்துல மரிச்சதுன்றது வருத்தப்பட வேண்டியது, சோகப்பட வேண்டியது, கவலைப்பட வேண்டியது, அவளுக்காக புலம்ப வேண்டியதா இருக்குது. ஆனா மற்றவங்க எல்லாம் இருக்க இந்த பெண் மட்டும் மரிச்சது வருத்தம். சரி, மரிச்சதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேடலான்னா, தெய்வத்தின் மேல வச்ச நம்பிக்கையை விட தெய்வ சுரூபங்களின் மேல வச்ச நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. இந்த ராகேல் ஒரு முறை லாபானுடைய வீட்டில இருந்து சொரூபங்களை திருடி கொண்டு வந்தால் அது லாபானுடைய தெய்வங்களா இருந்துச்சு. யாக்கோபு இருக்கிற இடத்துல லாபான் பரிசோதனை செஞ்சப்ப இந்த ராகேல் அந்த சொரூபங்களை தனக்கு கீழே போட்டுட்டு அதுக்கு மேல உட்கார்ந்துட்டு சொன்னா, ஸ்திரீகளுக்கான வழிபாடு எனக்கு இருக்குது, நான் எழுந்துக்க முடியாது அப்படின்னு பொய் சொன்னான். திருடிட்டு வந்தது தவறு, பொய் சொன்னது தவறு, அதையும் தாண்டி தெய்வ பயம் இல்லாத அந்த விக்கிரகங்களை சார்ந்து நின்னது தவறு. ஒருவேளை ராகேலுக்கு வாழ்க்கையெல்லாம் அந்த விக்கிரகங்கள் மேல நம்பிக்கை இருந்துருச்சோ அப்படின்னு யோசிக்க தோணுது. இந்த ஒரே ஒரு காரணம் தான் அவன் மேல வருத்தத்தை உண்டாக்குது. ராகேல் தன் தகப்பன் லாபானுடைய சொரூபங்களை திருடி வந்தாள். திருடி அப்படின்ற வார்த்தையே வேதம் பயன்படுத்துது. ஆதியாகமம் 31:10. அந்த சொரூபங்கள் லாபானின் தெய்வங்களா இருந்தன. ஆதியாகமம் 31:30. சோ தெய்வங்கள். திருடி வந்த சொரூபங்களை யாக்கோபுக்கு அறிவியாதிருந்தால், புருஷனுக்கு சொல்லல. ஆதியாகமம் 31:32. ராகேல் அந்த சொரூபங்களின் மேல் உட்கார்ந்து பாதுகாத்து மறைத்து கொண்டால். ஆதியாகமம் 31, 34, 35. யாக்கோபுடைய பிள்ளைகளிடத்தில் அந்த அந்நிய தெய்வங்களும் இருந்ததற்கு காரணம் பல உண்டு, அதில் இதுவும் ஒன்று. அப்போ ராகேலுடைய தவறுகள் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு தவறு தான் அவளை குறிச்சு அதிகமா கண்ணுக்கு படுது. பெத்தேலுக்கு போய் மனம் மாறல, பெத்தேலுக்கு போய் திரும்பவும் விட்டு வந்த தெய்வங்கள் மேல பற்று வந்ததோ, புதைக்கப்பட்ட தெய்வங்களை திரும்பவும் வழிபடணும் நினைச்சாலோ தெரியல, காரணம் தெரியல. ஆனால் சோகம்தான், இழப்பு தான். அதனால எது என்று விளக்க முடியல. யாக்கோபின் வாழ்க்கையில அடுத்த ஒரு சோகம், பெரிய சோகம், பெரிய இழப்பு அவனுக்கு. ஆக இந்த நிகழ்ச்சி 2ஆம் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகள். பகுதி 3, ஏதேரில் குடியேறிய பின் அங்கு நடந்தவைகள். வாசிப்போம். 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்துக்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான். வாசித்துட்டே வருவோம். இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டி ஆகிய பில்காலோடே சயனித்தான்.
அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான். ஓகே, இடம் ஏதேர். குடியேறிய பின் என்ன நடக்குது? இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்னும் கோபுரத்துக்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான். அதாவது தன் மனைவி ராகேல யாக்கோபு இழந்துடுறான். அதுக்கப்புறம் வராங்க, ஏதேர்ல குடியேறாங்க, கூடாரம் போடுறான். இவன் என்ன பண்ணாரு? யாக்கோபு என்ன பண்ணாருன்னா, ராகேல் இறந்துட்ட பிறகு அவர் ராகேலுடைய பணிவிடைக்காரியா இருந்த சில்பால நேசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது இங்க சொல்லப்படல, வெளி குறிப்புகள் அப்படி சொல்லுது. அங்கு குடியிருக்கும் போது யாக்கோபின் மூத்த மகன் ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டி ஆகிய பில்காலோட சேர்ந்தான் அப்படின்னு யாக்கோபு கேள்விப்படுறாரு. இந்த ரெண்டு சம்பவங்கள் ரொம்ப கோபத்தையும் இன்னொரு சோகத்தையும் யாக்கோபுக்கு உண்டாக்குது. எதுக்காக அவங்க பையன் இப்படி பண்ணா அப்படின்னா, இந்த இடத்துல யாக்கோபு ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, வெளிக்குறிப்பு. காரணம் என்ன? யாக்கோபு ராகேலுடைய மரணத்துக்கு பிறகு தன்னுடைய கூடாரத்தை பெயர்த்து ராகேலின் வேலைக்காரியான பில்காலின் கூடாரத்துக்குள் இணைத்து கொண்டாள். அதாவது ரூபன் யாக்கோபின் மனைவியான லேயாலின் மூத்த மகன். யாக்கோபுக்கு 2 மனைவி. முதல்ல திருமணம் பண்ணவன் லேயால், 2வது திருமணம் பண்ணது ராகேல். ராகேல் மரிச்சதும் லேயால் கிட்டதான் அவர் வந்திருக்கணும். ஆனா அப்படி வரல. ராகேல் மரிச்சதும் ராகேலுடைய வேலைக்காரியின் இடத்துல யாக்கோபு போனதுனால லேயாளுடைய மகன், மூத்த மகன் ரூபன் கோபப்பட்டானா. எங்க அம்மா இருக்கிறாங்க, லீகலா எங்க அம்மா கிட்ட தானே அவர் வரணும். அவர் சிங்கிளா இருக்கிறாரு. சிங்கிளா இருந்தா அவர் கூடாரத்தை பெயர்த்துட்டு அங்க போறாரு அப்படின்னு கோபமும் பொறாமையும் ரூபனுக்கு வந்துச்சான். இந்த சம்பவம் இங்க சொல்லப்படல. ரூபன் மேல தவறு மட்டும் சொல்லுது. ரூபன் செஞ்சது தவறுதான். தவறுக்கு காரணம் வெளியே குறிப்பு சொல்லுது. அப்போ அவன் பொறாமையும் கோபமும் கொண்டதுனால தன் தகப்பன் மேல இருக்கிற கோபத்துல அவன் என்ன பண்ணானா, நேரா போய் பில்கால் குடியிருந்த கூடாரத்துல நுழைஞ்சு பில்காலோட சயனித்தான் அப்படின்னு சொல்லுது. இது பெரிய தவறு, குற்றம் அப்படி என்பத தேவனும் பார்த்தாரு, யாக்கோபும் பார்த்தாரு. யாக்கோபு அமைதியா இருந்தாரு. இதனால நஷ்டம் வந்தது ரூபனுக்கு தான் பெரிய நஷ்டம் வந்துச்சு. தன் தகப்பன் ராகேலுடைய மரணத்துக்கு பின் தன் தாய் ஆகிய லேயாள் இடத்தில் வராமல் அவர் ராகேலின் வேலைக்காரியான பில்காலோடு குடியேறியதால் ரூபன் பொறாமையும் கோபமும் கொண்டான். வெளிக்குறிப்பு. இது நிமித்தம் ரூபன் தன் தகப்பன் மீது இருந்த கோபத்தை தீர்த்து கொள்ள கோபத்தோடு எழுந்து பில்காலோடு சயனித்து தன் தகப்பனுடைய மஞ்சத்தை அவன் தீட்டுப்படுத்தினான். ரூபன் செய்த இந்த காரியத்தால் அவன் தனது புத்திர சுவிகார பங்கை இழந்தான். இது பெரிய தவறு. நான் சொல்ற குறிப்புகள் வேதத்துல சிலது இல்லாத இருக்கலாம். பிரதர் வேதத்துல இல்லாத சொல்றாரு அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க இதை எடுத்துக்கணும்னு சொல்லல, கேட்கணும்னு சொல்றேன். விருப்பம் இருந்தா கேளுங்க, உதவியா இருந்தா கேட்டுக்குங்க, இல்லாட்டி அதை விட்டுடலாம், அது யூஸ் இல்லை. ஆனா நான் இப்படி வெளிப்புற குறிப்புகள் சொல்றது நிகழ்ச்சிகளின் சுருக்கத்தை அழகா தொடர்பு படுத்துறதுக்கு வசதியா இருக்குது. பல செய்திகள், ஆதாரம் உள்ள செய்திகள் வெளியும் இருக்குது. அவைகள் நம்ம செய்திக்காக இணைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். தேவைப்படுறப்ப இணைச்சுக்கிறோம், தேவைப்படாதப்ப விட்டுட்டு முழு வசனத்தை நம்புறோம், இதை சொல்றத ஏத்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு ஊருக்காதான், சாப்பாடு இல்லை. ஓகே, ரூபன் செஞ்சது தவறு.
தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான் அப்படின்னு சொல்லுது. திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்குது. அந்த இடத்துல தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினா, தகப்பனுடைய படுக்க அறைய தீட்டுப்படுத்தினா, தகப்பனுடைய மஞ்சத்துக்கு விரோதமா செஞ்சா, இப்படி சொல்லுது பாருங்க. இதனால ரூபன் புத்திர சுவிகாரத்தையே இழந்துட்டான். ரூபன் புத்திர சுவிகார பட்டியல்ல வரல. வராததுனால அந்த இடத்துல யோசேப்பு புத்திர சுவிகார பட்டியல்ல இணைக்கப்பட்டான். ஆச்சா, இந்த வரிசையில கிங்லி அண்ட் பிரீஸ்லி அந்த பொசிஷனையும் ரூபன் இழந்துட்டான். ராஜத்துவ பட்டத்தை வரிசையும் இழந்துட்டான். ஆசாரியத்துவ பட்டத்தையே இழந்துட்டான். மூத்த மகனுக்கு வர வேண்டியது. ரூபன் யாக்கோபின் மூத்த மகன், முதல் மகன். டபுள் போர்ஷனுக்கு, இரட்ட ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவனுக்கு உரிமை இருக்குது. அவன் செய்த இந்த தப்புனால அதை இழந்துட்டான். அதனால இந்த ராஜத்துவ பட்டத்தை யூதாவுக்கு வந்துருச்சு. ஆசாரிய பட்டம் லேவிக்கு போயிடுச்சு. புத்திர சுவிகார பட்டம் யோசேப்புக்கு வந்துருச்சு. எவ்வளவு பெரிய இழப்பு பாருங்க. கோபம் வந்து தவறு செஞ்சிடுறோம், கோபம் வந்து மூர்க்கமா செஞ்சிடுறோம். ஆனால் பின் விளைவுகள் அது நம்ம பாதிக்கிறப்ப நம்மையும் பாதிக்குது, நம்ம சந்ததியும் பாதிக்குது. ரூபன் செஞ்ச ஒரு தவறு, புத்திர சுவிகார பட்டமும் கிடைக்கல, அவனுக்கு பின்னால வர பிள்ளைங்களுக்கும் அதுல பங்கு இல்லாத போச்சு. சோ இதுதான் அந்த தவற்றினுடைய விளைவு. ரூபன் செய்த இந்த காரியத்தால் அவன் தனது புத்திர சுவிகார பங்கை இழந்தான். போர்ஷன் ஆஃப் பர்த் ரைட் இழந்தான். இத்துடன் ராஜத்துவத்தை, இந்த கிங்லி லைனேஜை இழந்தான். ஆசாரியத்துவத்தை, பிரிஸ்லிவுட் லைனேஜை இழந்தான். ரூபனும் ரூபனுடைய பிள்ளைகளும் இழந்தனர். இந்த ரூபனுக்கு வரவேண்டிய சுதந்திரம் பின்னாட்களில் யோசேப்புக்கு புத்திர சுவிகாரமாக கிடைத்தது. யூதாவுக்கு ராஜத்துவம், கிங்லி ஆபீஸ் கிடைத்தது. லேவிக்கு ஆசாரித்துவம், பிரிஸ்லிவுட் கிடைத்தது. ரூபன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தியதால், தவறு செய்ததால் இந்த தண்டனையை பெற்றான் பின்னாட்கள்ல. ஆக இந்த நிகழ்ச்சி மூன்றாவது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் ஒரு குடும்ப பட்டியலை சொல்லுது பாருங்க. 35ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 24, 25, 26 படிப்போம். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயால் பெற்ற குமாரர். யோசேப்பு, பென்யமின் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரி ஆகிய பில்கால் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாலின் பணிவிடைக்காரி ஆகிய சில்பால் பெற்ற குமாரர். இவர்களே யாக்கோபுக்கு 16ஆமிலே பிறந்த குமாரர். ஓகே, இந்த பட்டியல் ஏன் இங்க சொல்லி முடிக்குதுன்னா, இங்க வந்து ஈசாக்கினுடைய சரித்திரம் முடிய போது யாக்கோபுடைய சரித்திரமும் முடிவுக்கு வருது. அடுத்த அதிகாரம் வேற ஒருத்தருடைய பட்டியல், ஏசாவுடைய வம்சத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு வேற ஒவ்வொருத்தருடைய சம்பவங்களை சொல்றதுக்கு முன்னாடி இங்க அந்த முழு குடும்பத்தினுடைய சுருக்கத்தை சொல்லுது. முதல்ல சொல்றத, யாக்கோபு பதான் அராமிலே பெற்ற 12 குமாரர்கள். யாக்கோபு லேயாளிடம் பெற்ற குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, இசக்கார், செபுலோன் என்பவர்கள். ஆதியாகமம் 35, 23. யாக்கோபு ராகேலிடம் பெற்ற குமாரர் யோசேப்பு, பென்யமின்,
என்பவர்கள். அதே 35:24. யாக்கோபு ராகேலின் பணிவிடைக்காரி பில்காலிடம் பெற்ற பிள்ளைகள் தான், நப்தலி. அதே 35:25. 5. யாக்கோபு லேயாலின் பணிவிடைக்காரியின் சில்பாலிடம் பெற்ற குமாரர் காத், ஆசேர். ஆதியாகமம் 35:26. ஆக இந்த வரிசை பட்டியல் இந்த நிகழ்ச்சிகள் குடும்பத்தினுடைய முடிவுரையா இங்க சொல்லுது. இதுக்கு பின்னால இவங்க வாழ்க்கையில நடக்கிற செய்திகள் அல்லது இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கிற செய்திகள், அவைகளை தனித்தனியாவோ தொடர்ச்சியாவோ குடும்பமாகவோ தனி கோத்திரமாகவோ பின்ன அதிகாரங்கள் சொல்ல போகுது. அதனால இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவுல இது ஒரு முடிவுரையா மறுபடியும் பட்டியலிட்டு முடிக்கிறாங்க. இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதி 4ஆம் பகுதி, பகுதி 4, மம்ரேக்கு வந்ததும் அங்கு நடந்தவைகளும். ஆதியாகமம் 27 முதல் 29 வாசிப்போம். பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வந்தான். அது ஆபிரகாம் ஈசாக்கும் தங்கியிருந்த எப்ரோன் என்னும் ஊர். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசுள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். இந்த அதிகாரத்தின் கடைசி நிகழ்ச்சி இன்னொரு மரணம். அது ஈசாக்கின் மரணம். ஈசாக்கின் மரணத்தோட இந்த அதிகாரம் சொல்லி முடிக்கிறது. ஓகே, இவைகளுக்கு பின் யாக்கோபு தன் குமாரரோடு தனது தகப்பன் ஈசாக்கின் இடமான மம்ரேக்கு வந்தான். இவ்விடமே ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கி இருந்த இடம். இது எபிரோன் என்னும் ஊராகும். ஆதியாகமம் 35:27. நம்பர் 2, இவ்விடத்தில் ஈசாக்கு மரணம் அடைந்தான். ஈசாக்குக்கு வயது 180. இந்த மரணத்தை சொல்றப்ப அது சில வார்த்தைகளை சேர்த்து சொல்லுது. ஈசாக்கு விருத்தாப்பிரியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி பிராணன் போய் மரித்து தன் ஜனங்களோட சேர்க்கப்பட்டான். அவனை மாதிரி இருந்த அந்த மரணத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கைய வாழ போற ஒரு கூட்டம் இருந்துச்சு இல்ல, அந்த கூட்டத்தாரோட இவன் சேர்க்கப்பட்டான். அதுதான் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டான் அப்படின்றது. சோ அப்போ அவனை அடக்கம் பண்றதுக்கு ஏசாவும் யாக்கோபும் வந்து அடக்கம் பண்ணாங்க. இந்த மரண நிகழ்ச்சியோட இந்த அதிகாரம் முடியுது. இந்த அதிகாரம் பல்வேறு மரண சம்பவங்களையும் நிகழ்ச்சிகளையும் சொல்லுது. அதே நேரத்தில் இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன? நம்பர் 1, தேவன் பேசிய இடத்தை நினைவு கூற வேண்டும். கடவுள் உங்களோட என்ன பேசினாரு, எப்ப பேசினாரு, எங்க பேசினாரு, அதை மறக்காதீங்க. எப்பவுமே ஞாபகம் வைங்க. அதை யாக்கோபுக்கு தேவன் சொல்லி அனுப்புனாரு. நான் உன் கூட முதல் பேசினேனே அந்த இடத்துக்கு போ, பலிபீடம் கட்டு, அங்க குடியிரு அப்படின்றாரு. அதே போல நமக்கு கூட தேவன் பேசின இடங்களை மறக்க கூடாது, பேசின நாட்களை மறக்க கூடாது, பேசின விதங்களை மறக்க கூடாது. எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும். அதுதான் இந்த அதிகாரம் சொல்ற முக்கிய பாடம். கர்த்தர் உங்களோட பேசினா வேதத்துல ஓரமா எழுதி வைங்க, வீட்டுல எழுதி வைங்க, சுவரில் எழுதி வைங்க, டைரியில எழுதி வைங்க. ஆண்டவர் என் கூட பேசின நாள், நேரம், காரணம் என்னன்னு எழுதி வைங்க. இதுதான் இந்த அதிகாரம் நமக்கு சொல்ற முக்கிய பாடம். நம்பர் 2, நம்ம எப்பொழுதுமா பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேணும். யாக்கோபின் குடும்பம் பரிசுத்தம் அடையறதுக்கு காரணம் யாக்கோபு முக்கிய இடத்துல இருந்தார், முக்கிய காரியத்தை செஞ்சார். அதே போல நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது இருக்கணும், குடும்பத்துல அது இருக்கணும். பரிசுத்தமா இருக்கணும்,
அப்படின்ற எண்ணம் இருக்கணும். உலகத்தை வெறுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். இது அசுத்தம், இது வேண்டாம், இது உலகம், இது வேண்டாம், இது மாய, இது வேண்டாம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கணும். வாலிப பசங்களுக்கு இருக்கணும், பெரியவங்களுக்கு இருக்கணும், வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்கணும். இது அசுத்தம், இது வேண்டாம், பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு கொஞ்சமாவது நினைக்கணும், தினந்தோறும் நினைக்கணும். நம்பர் 3, இந்த அதிகாரம் சொல்ற பாடம் நமக்கு, அந்நிய தெய்வங்கள் நம்மில் இருந்தால் அதை அகற்ற வேண்டும், தயங்கக்கூடாது, தூக்கி போட தயங்கக்கூடாது. இது கடவுளுக்கு பிடிக்கல, இது அந்நிய தெய்வம், இது அந்நிய வழிபாடு, இது அந்நிய வழி, இது அந்நியர் மாடல், இது அந்நியர் ஸ்டைலு, இது அந்நியர்து அப்படின்னு நினைச்சா அதை தூக்கி போட தயங்கக்கூடாது. எல்லாரும் கிராப்ப தலைய சுத்தி வெட்டுறப்ப உங்க பிள்ளைங்க நினைக்கணும் அது உலகம், அந்நியர்து, நம்ம அப்படி செய்யக்கூடாது நினைக்கணும். எல்லாரும் தாடிய வளர்த்து மாடலா மூவி ஸ்டைல்ல முகத்தை காட்டுறப்ப, மூவி ஸ்டைல்ல ட்ரெஸ் பண்றப்ப வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கணும் இது உலகம், நம்ம அப்படி இருக்கக்கூடாது, தூக்கி போடணும், வேண்டாம் தூக்கி போடணும் அப்படின்னு நினைக்கணும். அதான் யாக்கோபின் குடும்பம், அதுதான் யாக்கோபின் பிள்ளைங்க செஞ்சது, அதுதான் நாமளும் செய்யணும். இந்த மாடல், ஸ்டைலிஷ், மூவி ஸ்டைலு, ஹாலிவுட் ஸ்டைலு, லேட்டஸ்ட் ஸ்டைலு, இதெல்லாம் அந்நிய மாடல்னா, அந்நிய தெய்வங்கள்னா, அந்நிய மாதிரிகள்னா பிள்ளைகள் தூக்கி போட தயங்கக்கூடாது. இதுதான் இந்த அதிகாரம் சொல்லுது. நம்பர் 4, தேவ வாக்குதத்தங்களை மறக்க கூடாது. மறக்காதீங்க, கடவுள் வாக்கு பண்ணாரு, மாறவே இல்லை. ஆபிரகாமுக்கு பண்ணது மாறல, ஈசாக்குக்கு பண்ணது மாறல, யாக்கோபுக்கு பண்ணது மாறல, உனக்கு பண்ணதும் மாறாது. மறக்காத, மறக்காத. அப்ப சொல்லு டெய்லி, கர்த்தர் வாக்கு பண்ணாரு, எனக்கு செய்வாரு, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, எனக்கு செய்வாரு, நான் கர்த்தரை நம்புறேன், மறக்க மாட்டேன், கர்த்தர் வார்த்தையை நம்புறேன், மறக்க மாட்டேன். டெய்லி சொல்லு, டெய்லி சொல்லு. ஓகே. நம்பர் 5, நாம் நேசிப்பவரை இழக்கும் போது தளரக்கூடாது. யாக்கோபு எவ்வளோ இழப்புகளை சந்திச்சாரு, ஆனால் தளரல. உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில அப்படி வருமானால் முன்கூட்டியே ஆயத்தமா இருங்க, தளரக்கூடாதுன்னு. என்ன நடந்தாலும் நான் தளர மாட்டேன், யாரை இழந்தாலும் நான் தளர மாட்டேன், எங்க வீட்டுல எவ்வளவு பெரிய மரணம் வந்தாலும் தளர மாட்டேன், எந்த வயசுல வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளான நான் தளர மாட்டேன் அப்படின்னு முன்கூட்டியே தீர்மானம் எடுத்து வைங்க. அப்பதான் அதிர்ச்சியான சம்பவங்கள் உங்களை நெருங்குறப்ப நீங்க தளர மாட்டீங்க. யாக்கோபு ரிசியா மரணத்தை சந்திச்சாரு, ஆனாலும் கடைசி வரைக்கும் யாக்கோபு யாக்கோபாகவே இருந்தாரு. நம்பர் 6, குடும்பத்தில் பாலியல் குற்றத்தில் ஈடுபடாதபடி பிள்ளைகளை பார்த்து கொள்ளுங்கள். ரூபன் செஞ்சதுனால ரூபனுடைய லைஃபே போயிடுச்சு. உங்க பெண்ணோ உங்க பையனோ அந்த மாதிரி எங்கேயும் விழாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க, கவனிப்பாருங்க, பாதுகாப்பாருங்க, எச்சரிக்கையா இருங்க, போதிங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க. அவன் எங்கேயாவது போய் சிக்கிடக்கூடாது, அவள் யாரிடத்திலேயாவது சிக்கிடக்கூடாது, கவனமா இருங்க. இந்த அதிகாரம் அதையும் சொல்லுது. நம்பர் 7, பெற்றோரை அடக்கம் பண்ணும் நாள் வரைக்கும் பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை அடக்கம் பண்ணும் பொறுப்பு கொண்டவர்களா இருக்கணும். பெற்றோருடைய மரணம் மட்டும் பிள்ளைங்க கூட நிக்கணும்,
பெற்றோர் கல்லறை வரைக்கும் அடக்கம் பண்ற வரைக்கும் முழு குடும்பமும் ஒன்றித்து நிக்கணும், முழு பிள்ளைகளும் ஒன்றித்து நிக்கணும். அந்த பொறுப்பு பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். இவைகள்தான் ஒரு குடும்பத்தின் ஆதாரங்கள். ஆக ஒரு விசுவாசி கிறிஸ்து இயேசுவுக்குள் தன்னை ஸ்திரப்படுத்த நிலைநிறுத்திக் கொள்ள இந்த அதிகாரம் இவ்வளவு பாடங்களையும் நமக்கு சொல்லுகிறது. இந்த பாடங்கள் ஒவ்வொன்றும் நம்மை கிறிஸ்துவில் ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, நிலைநிறுத்த உதவுகிறது. கிறிஸ்து இயேசு உங்களோட கூட இருந்து உங்களை இந்த சத்தியத்தின்படி, இந்த வசனங்களின்படி, இந்த அதிகாரம் சொல்லி இருக்கிற பாடங்களின்படி நிலைநிறுத்தி வழி நடத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளையில் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் ஏராளம். நாங்கள் படித்த பாடங்கள் ஏராளம். நாங்கள் கண்டுபிடித்த பாடங்கள் ஏராளம். நீர் எங்களுக்கு போதித்த பாடங்கள் ஏராளம். தகப்பனே, இந்த வசனத்தை கேட்டவர்கள், இந்த வார்த்தையை கேட்டவர்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை நீர் தொட்டு பலப்படுத்தி அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எழுப்புதலை கொண்டு வாரும். அவர்கள் குடும்ப வாழ்க்கையிலே எழுப்புதலை கொண்டு வாரும். அவர்கள் குடும்பங்களிலே எழுப்புதலை கொண்டு வந்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்வீராக. எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் தாங்குகிற இருதயத்தை தாரும். என் வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் யார் வீட்டிலாவது அப்படிப்பட்ட இழப்பு வந்திருக்குமானால், தனக்கு அன்பானவர்களை அவர்கள் இழந்திருப்பார்களானால், இயேசுராஜா அவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் உம்முடைய ஆறுதல் அவர்களுக்கு வருவதாக, உம்முடைய பலன் அவர்களுக்கு வருவதாக, அவர்களை தேற்றி பலப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரைய தேவைகளை சந்தியும், ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தும், ஒவ்வொருவரையும் உமக்கு நேராய் நடத்தி கொண்டு கிறிஸ்து இயேசு அண்டை சேரும் நேரம் வரைக்கும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உம்முடைய ஆணி பாய்ந்த கைகளில ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆசீர்வதியும். என் செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் ஆயுளும் பெருக்கமும் கிருபையும் விடுதலையும் சுகமும் சுபீட்சமும் சந்தோஷமும் சமாதானமும் வருவதாக. இயேசுவின் நாமத்திலே இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரின் மேல் தலை மேல வைத்து ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதியும்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.